Good evening, sir. குட் ஈவினிங். Sorry, sir. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஓகே ஃபாரா, நாங்க எல்லாருக்காகவும் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, sir. ஒரு விடுமுறைக்கு பிறகுதான் நாங்க சந்திக்கிறோம். ஸோ அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் கொஞ்சம் ஆகும் இல்லையா? ஓகே, இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், sir. நன்றிகள் ஃபாரா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பெரும்பாலும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆட்கள் வந்தால் நாங்கள் திரும்பி ஒருக்கா ரிப்பீட் மோட்ல பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறேன் மண்டே ஸ்கூல் உங்கள் எல்லாருக்கும். உண்மையில சரியென்றா 4 விசை 5 அமுக்கம் 6 இதய குருதி சுற்றோட்டம் சம்பந்தமான பாடம் அவ்வளவு முடிக்கப்பட்டிருக்கணும் இந்த 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 சிச்சுவேஷன்ல. நாங்க அப்போ பார்ப்போம். நாங்க இன்றைக்கு இசை முடிச்சிருவேன். அமுக்கத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டோம்டா மேக்சிமம். அடுத்த கிளாஸ் அதான் டார்கெட்டுங்கிற மே 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிக்க ஓரளவு முதலாந்த மணிக்குரிய சிலபஸை நாங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, ஸோ நாங்கள் பாடம் பார்க்க வரோம். எங்களோட பாடம் வந்து விசை. எங்களோட பாடத்தலைப்பு விசை. மிக முக்கியமான பாடம் உண்டு. நாங்கள் படிக்கிறது எல்லாமே கிரேட் 10ஓட கனெக்ட் ஆகுது. சரியா? ஏற்கனவே பார்த்த சடப்பொருட்கள் பாடம் அப்படியே கிரேட் 10ல 3வது பாடத்தோட கனெக்ட் ஆகும். இந்த விசைங்கிற பாடம் கிரேட் 10ல 4வது பாடம் விசைன்ற ஒரு பாடம் இருக்கு, அதோட கனெக்ட் ஆகும். ஸோ அதால மிக முக்கியமான ஒரு பாடம், ஒழுங்கா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ விசை, இது ஒரு விசைங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு தெரியணும் அது என்ன விசை, விசை என்பது என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இப்போ சயின்ஸ்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த சில வார்த்தைகள் எங்களுக்கு விளங்காது. ஒரு சொல்லொன்று தரப்பட்டா அது என்ன, அந்த சொல்ல நாங்க எங்களுக்கு பரிச்சயமான மொழிக்கு மாற்றம் செய்து கொள்ளணும். அப்ப ஈஸியா இருக்கும். விசைங்கிறது நாங்க அன்றாட வாழ்க்கையில இழுக்கிறதும் தள்ளுறதும் தான் விசை. இழுத்தல் அழுதல் தள்ளுதல் தான் விசை. விசைங்கிறது என்னன்னா இழுக்கிறதும் தள்ளுறது. நாங்களோட வாழ்க்கையில டெய்லி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டுக்கு தூங்க போற வரைக்கும், சரியா, நாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வேலைகளை செய்யும் போது இழுக்கிறது தள்ளுறத நாங்க கட்டாயம் செய்யறோம். இழுத்தல் தள்ளுதலை நாங்க செய்து கொண்டேதான் இருப்போம். அந்த இழுத்தல் தள்ளுதலை தான் இங்க விசை என்ற ஒரு வார்த்தையில எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. ஃபோர்ஸ் என்று சொல்றாங்க. ஃபோர்ஸ், ஆங்கிலத்தை ஃபோர்ஸ் என்று சொல்றது விசை. அப்ப விசைங்கிறது என்னங்கிறத நல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. விசை என்பது இழுக்கிறது தள்ளுறது, இழுத்தல் தள்ளுதல். இந்த இழுத்தல் அல்லது தள்ளுதலை தான் நாங்க விசை என்று சொல்றோம். அப்போ கொஞ்சம் நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். நாங்க எங்கேயெல்லாம் இழுத்தல் தள்ளுதலை நாங்க மேற்கொள்வோம் அல்லது விசை எங்கெல்லாம் பாவிப்போம், எங்கெல்லாம் விசையை பிரயோகிக்கிறோம்ங்கிறது உங்களோட நோட் புக்ல ஒரு 2 மினிட்ஸ் தரேன், நோட் ஒன் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு ஆட்டையும் கேட்போம். அதாவது விசையை நாங்க எங்கெல்லாம் பிரயோகிக்கிறோம், நீங்க எங்க பிரயோகிக்கிறீங்க. பாடப்புத்தகத்தை பார்க்க தேவையில்லை, பாடப்புத்தகத்துல விஷயம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் நான் விசைங்கிற அந்த எண்ணக்கரு நல்லா எங்களுக்கு மைண்ட்ல போய் சேரணும். ஓகே சார். அப்போ எங்கெல்லாம் நாங்க விசையை பிரயோகிக்கிறோம். விசையை பிரயோகிக்கிறோம்னா என்ன, இழுக்கிறோம் எங்க தள்ளுறோம் எங்க பாப்போம். வித்தியாசமான உதாரணம் வருதான்னு செக் பண்ணுவோம். நேரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஒரு 5 நோட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் விசையை பிரயோகிக்கிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ண பாப்போம். ஓகே, அதுக்கிடையில கடந்த நாட்கள்ல சித்திரை புத்தாண்டை கொண்டாடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய கொஞ்சம் பிந்திய வாழ்த்துக்கள். என்ன அக்ஷயன்? தேங்க்யூ. அக்ஷயன் கொண்டாடி இருக்கிறார். எல்லாரும் கொண்டாடலாம், அதுல என்ன இருக்கு. வஷ்மிதன் கொண்டாடி இருக்கிறார், கிஷோகன், தினுஷன், திரவிய செல்வி அப்படிங்கிறவங்க எல்லாரும் கொண்டாடலாம், அதுல என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பெஷலா கொண்டாடின எல்லாருக்கும் எங்களுடைய கொஞ்சம் பிந்திய வாழ்த்துக்கள். ஓகே, எனிவே நாங்க வேலை செய்வோம். 5 உங்களோட வாழ்க்கையில நீங்க விசையை பிரயோகிக்கிற சந்தர்ப்பங்கள் 5 நோட் எடுக்கணும்.
ஓகே கிஷோகன் எழுதியாச்சு. கிஷோகன் எழுதியாச்சு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இசத் ஹனா. சார் நான் இப்பதான் லாக் ஆகினேன். என்ன ஓகேம்மா, படிச்சு நாங்கள் இன்றைக்கு 4வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பாடத்தலைப்பு வந்து விசை. விசை என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தது. அன்றாட வாழ்க்கையில நாங்கள் இழுத்தல் அல்லது தள்ளுதலை தான் நாங்கள் விசை என்று சொல்றோம். அந்த விசை என்ற அந்த எண்ணக்கரு, அந்த சொல்லோட விளக்கம் என்னண்டா அதான் இழுத்தல் தள்ளுதல். இப்போ நான் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்தது என்னண்டா, நாங்கள் இங்கேயெல்லாம் விசையை பிரயோகிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில. விசை பிரயோகிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் ஏண்டா எங்கெல்லாம் இழுக்கிறோம் எங்கெல்லாம் தள்ளுறோம் என்று ஒரு 5 எழுத சொல்லி சொன்னது. ஸோ நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜாயின்ட் ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஜாயின் ஆனவங்களும் இருக்கிறீங்க. நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது விசை சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல். விசை என்பது இழுக்கிறது தள்ளுறது, இதுதான் விசை என்று சொல்றது. எங்களோட வாழ்க்கையில நாங்க எங்க விசையை பிரயோகிக்கிறோம்ங்கிறது 5 எழுதணுங்கிறது தான் இப்போ தரப்பட்ட உங்களுக்கான வேலை. பாக்கள் 3 பேர் பிறகு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, அவங்களுக்கான அறிவித்தல் என்னண்டா, நாங்கள் விசையை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 5. எங்க இழுக்கிறோம் எங்க தள்ளுறோம், எங்கேயாவது இழுக்கிறோமா தள்ளுறோமா யோசிச்சு எழுதுங்க பார்ப்போம். ஒரு 5 வித்தியாசமான உதாரணங்கள் இருக்கு பாருங்க. சில உதாரணங்கள் இருக்கும், ரொம்ப நகைச்சுவையாகவும் வரும் சில உதாரணங்கள். ஓகே, சோ நாங்க பார்ப்போம் இல்லையா? ஓகே, சோ அங்கட 5 உதாரணத்தை சொல்லுவோமா? பாருங்க. வகுப்பறையில வந்து மேசை அல்லது கதிரை வந்து இழுக்கிறது தள்ளுறது. போடுவோம், போட்ல போடுவோம். வீட்டுல சொல்லவா? ஓ சொல்லுங்க. வீட்டுல வந்து நம்ம ஒரு கதிரையோ அல்லது சோஃபாவையோ தள்ளுறது இழுக்கிறது. கிணற்றுல இருந்து நீலே அள்ளுறது. சைக்கிள்ல வந்து நம்ம ஓடும்போது பிரேக் பிடிக்கிறது, அதாவது சைக்கிளோட தடுப்பை பிரயோகிக்கிறது. பட்டூரிகையால பல் விளக்கும் போது நம்ம அந்த பிரஷ்ஷை வந்து நம்ம தள்ளுறோம், புஷ் பண்றோம் சார். ஓ ஐநா, நல்ல அழகான சிறப்பான உதாரணங்கள் வந்தது. ஸ்கூல்லையும் நாங்க மேசை இருக்கிறோம், வீட்லயும் சோப்பாவை இருக்கிறோம். இது ரெண்டும் ஒரே விஷயம் தான். ஆனா அதை விட நீங்க ஏனையவே ரொம்ப சிறப்பா இருந்தது. கிணற்றிலிருந்து நீரை இழுத்தல் சிறப்பு, நல்ல ஒரு அழகான உதாரணம். பல் துளக்குதல், சைக்கிளில் தடுப்பை பிரயோகித்தல். ஓ அதான் தடுப்பை பிரயோகித்தல். ஓகே, ஐநா சொல்லி முடிக்க நான் சான்ஸ் தரேன். சைக்கிள் தடுப்பு, தடுப்பை பிரயோகித்தல். இப்ப பாத்தீங்கன்னா சைக்கிள்ல பிரேக் பிடிக்கிறது இல்ல, பிரேக் பிடிக்க பிரேக் நாங்க இந்த பாருங்க கையால இழுப்போம். ஓம் எல்லாரும் சொல்லலாம். கிஷோகன் 1 மினிட். கிணற்றுல இருந்து நீர் இழுக்கிறது இல்லையா, இப்படி இழுக்கலாம் அல்லது இப்ப குனிஞ்சு கொண்டு இழுக்கலாம், இழுத்தல். அப்போ பல் துளக்குறது, பிரஷ்ஷால இந்த வரும், பிரஷ்ஷ தள்ளுறோம் இழுக்கிறோம், தள்ளுதல் இழுத்தல். இப்ப சிலர் யோசிப்பீங்க இது தள்ளுதல் இழுத்தலா? ஓ மாதான், நாங்க பெரிய அளவுல பாறை உருட்டி கொண்டு போகிறதெல்லாம் பேச தேவையில்லை, சரியா? 2 ஒரே மாதிரி உதாரணம் சொன்னதானே, அதுக்கு பதிலா ஒன்று சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. பொருளை உயர்த்துதல். ஓம், பொருளை உயர்த்துதல். ஓகே, அப்போ வித்தியாசமான உதாரணம். இப்படிதான் நாங்க பொய்க்கு பாறை உருட்டி செல்லுதல் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஏன்டா நாங்க அதெல்லாம் செய்யறே இல்லை. டெய்லி வீட்டுல பாத்தீங்கன்னா பல் காலையில விளங்கினா பல் பிரஷ் பண்ணுவோம், பிரஷ் பண்ணிக்க பிரஷை தள்ளுதல் இழுத்தல், அது ஒரு விசை பிரயோகிக்கிற விட. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மேசை கதிரை இழுக்கிறது தள்ளுறது நடக்கும். நம்மளா அநேகமா கிணறுகளை பாவிக்கிறவங்க கிணற்று நீரை இறைப்பாங்க, நீரை இறைத்தல். அப்ப இறைக்க ஒன்று கப்பிய பாவிச்சு இவ்வாறு இழுக்கப்படும், அல்லது குனிஞ்சு கொண்டு இழுப்பாங்க. 2 வகையில நீர் இறைத்தல் நடைபெறும்.
அதே மாதிரி சைக்கிள் தடுப்பு ரொம்ப சிறப்பான உதாரணம். நான் இதுவரைக்கும் யாரும் சொல்லி கேட்டதில்லை. இந்த சைக்கிள் தடுப்பு ரொம்ப எக்ஸலண்ட் உதாரணம் உண்டு. கையால கைப்பிடியால பிரேக்க இழுக்கிறது. ஓகே ஐனா, வெல்டன். அக்ஷன் சொல்ல போறீங்களா? கிஷோகன் சொல்ல போறீங்களா? சார் நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி ஓம், 2 பேருக்கும் சான்ஸ் இருக்கு. சார் இந்த நாயை பிடித்து இழுத்தல். நாயா? சார் ஓகே அடுத்து கதவை இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஓகே மரக்குற்றி ஒன்று இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஓகே அல்மாரியை தள்ளுதல். ஓகே சைக்கிளை மிதித்தல். ஓகே சார் பந்தை எறிதல். ஓகே. சோ அக்ஷயன் சொன்ன உதாரணத்தின்படி நாய் இழுத்தல், ஓகே, நாயை இப்படி கயிறால கட்டி இழுக்கிறது. ஓகே, கதவு இழுத்தல் தள்ளுதல் சொல்றதை விட பொருத்தமானது கதவு திறத்தல். கதவு திறத்தல், எண்ணல் திறத்தல் அல்லது கதவு மூடுதல். கதவை திறந்து மூடைக்க நாங்க உண்மையில என்ன செய்யறோம்? கதவை திறத்தல் சொன்னதுக்கு என்ன செய்யறோம்? கதவை இழுக்கிறோம் அல்லது கதவை தள்ளுறோம். அப்ப கதவு திறத்தல் மூடுதல்ங்கிற போது நாங்க விசையை பிரயோகிக்கிறோம். அதை விட எங்களோட அக்ஷயன் சொன்னதுல கொஞ்சம் நல்ல ஒரு உதாரணம் சைக்கிள் மிதித்தல் சொல்றது போல பெடல் பண்றதுன்னு சொல்லுவோம் நாங்க, இல்லையா? சைக்கிள் பெடல் நாங்க மிதிப்போம். அப்ப மிதிக்கும் போதுதான் சைக்கிள் ஓடும். அப்ப சைக்கிள் ஓட்டுதல் சொல்லலாம், இல்லையா? பொதுவாக சொன்னா சைக்கிள் ஓட்டுதல் என்று சொன்னா ஓகே, சைக்கிள் ஓட்டுதல். சைக்கிள் ஓட்டுதல் என்று சொல்லும் போது நாங்க பெடலை பாருங்க காலால தள்ளுறோம். நாங்க காலால மிதிக்கிறத விசையா பார்த்தோம்னா என்ன? காலால தள்ளுறோம். ஓகே, நல்ல ஒரு உதாரணம். எங்கட கிஷோகன் சார் முதலாவது வந்து ஊஞ்சல்ல ஒரு ஆள் உட்கார வச்சு ஆட்டுதல். ஊஞ்சல், வெரி குட், நல்ல உதாரணம். கயிறு இழுத்தல். ஊஞ்சல் ஆடுதல். கயிறு இழுத்தல் போட்டி இப்ப அண்மை காலத்துல நடந்திருக்கும், இல்லையா? சார் மத்த எழுதக்குள்ள சார் விலங்கலப்பு எழுதக்குள்ளண்டா எனக்கு விலங்கல்ல, கொஞ்சம் விலங்குபடுத்துங்க. பென்சில புடிச்சு எழுதக்குள்ள அந்த பென்சில தள்ளி இழுத்துதானே சார் எழுதுறோம். வெரி குட். எங்க கிஷோகன் சொல்ற உதாரணம் விலங்கு. நான் மாக்கர்ல கோடு போடைக்க தவறு. மாக்கரை பிடிச்சு தள்ளுறன் எழுதுறன். எழுதுனோம்டா இழுத்து தள்ளி இழுத்தாங்க, தள்ளி இழுத்து தள்ளி அப்படிதான் வருது. சோ இப்ப நாங்க எழுதும் போதும் இழுத்தல் தள்ளுதலை பிரயோகிக்கிறோம். அதுவும் ஒரு வகையான விசைதான். வெரி குட் கிஷோகன். வேற கோடு போடுதல். புற்றுல வச்சு கோடு போடக்குள்ள இழுத்து தள்ளி. ஓகே, அதான் எழுதுதல், கோடு போடுதல். ஓகே, ரெண்டும் ஓகே. நல்ல உதாரணம். அடுத்து 2 பேர் சண்டை பிடிக்கக்குள்ள விசையை பயன்படுது. ஓகே, வேற அவ்வளவுதானா? ஓகே, வெரி குட் கிஷோகனும் நல்ல. எங்களை ஐநாவும் நிறைய புது வகையான உதாரணங்களை முன் வச்சிருந்தாங்க. கிஷோகனும் புதுசா இருந்தது. ஊஞ்சல் ஆடுதல். ஊஞ்சல் ஆடைக்க ஊஞ்சலை தள்ளுறான். சில நேரம் ஊஞ்சலை இழுத்துட்டு பின்னாடி இழுப்போம், இல்லையா? ஒரு ஆளை உட்கார வச்சு ஊஞ்சலை பின்னாடி இழுத்துட்டு வருவோம். இழுத்துட்டு வந்து பிடிச்சிருந்து விடுவோம். போகைக்க சில நேரம் ஃபாஸ்ட் போதலண்டா தள்ளுவோம். நல்ல ஒரு கயிறு இழுத்தல் போட்டி. அப்ப அநேகமா இப்ப இந்த அவுர்து உற்சவம் என்று சொல்லுவாங்கல்ல, நியூ இயர் செலிப்ரேஷன் காலங்கள்ல இந்த கயிறு இழுத்தல் போட்டிகள் பரவாயில்ல நடக்கிறது. அப்ப கயிறு இழுத்தல்ண்டா உங்களுக்கு தெரியுமா? அங்கிட்டுக்கு ஒரு குரூப் இழுப்பாங்க, இங்கிட்டுக்கு ஒரு குரூப் இழுப்பாங்க. அப்ப இழுத்தல். எழுதுதல், கோடு போடுதல். எழுதும் போது நாங்க பேனைக்கு விசைய பிரயோகிக்கிற தள்ளுறது இழுக்கிறத பாவிக்கிறோம். வெரி குட் எங்கட கிஷோகன். அப்போ ஐநா மிக சிறந்த உதாரணங்களை முன் வச்சிருந்தாங்க. கிஷோகனும் நம்ம புதுசா இருந்தது. எங்கட அக்ஷயனும் கதவு திறத்தல், சைக்கிள் ஓட்டுதல் போன்ற சிறப்பான உதாரணங்களை முன் வச்சிருந்தார். ஓகே, வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உதாரணங்கள் வாஷ்மிதன் வாங்க.
பந்தை அடித்தல். பந்தை அடித்தல். ஆம் சார். அண்டா கிரிக்கெட்டா ஆம் சார். மட்டையால. ஆம் ஓம். சார் மாவடித்தல் அம்மியில் அரைத்தல் வராதா சார்? ஓ அம்மியில அரைக்க எப்படி? அம்மியை பிடிச்சு தள்ளுவோம் இழுக்குவோம், தள்ளுவோம் இழுப்போம். ஒரு இழுத்தல் தள்ளுதல் தானே. அம்மியில் அம்மி என்ன எழுதுறது? அம்மியை பாவித்தல். அம்மி அம்மி என்று போடுவோம்ல, அம்பி என்று அம்மி. ஓகே, நல்ல உதாரணம். எங்கட வஷ்மிதன் சொல்லுங்க. பஸ்ல போறப்ப. அஸ்ரா சொல்லுங்க. பஸ்ல போறப்ப சார். ஓம். பஸ்ல போகும்போது தள்ளுவாங்க சார். எங்களை பிடிச்சு தள்ளுவாங்க. ஓ சார். ஓகே, பஸ்ஸில் பயணிக்கும் போது எங்களை தள்ளுவார்கள். ஓகே, சரி. மின்னழுத்தியை பயன்படுத்தும் போது ஐனா அயன் பாக்ஸ் மின்னழுத்தியை பயன்படுத்துற போது நம்ம மின்னழுத்தியை பயன்படுத்தி அயன் பண்ணேக்க பாருங்க. அயன் செய்தல் இல்லையா? ஆடைகளை அழுத்துதல். அழுத்தும் போது நம்ம உடைகளை அழுக்கிற போது பின்னுக்கு இழுப்பம். அப்படி அயன் பாக்ஸ பாவிச்சு அயன் பாக்ஸ் தள்ளுபடும் இழுபடும், அதான் அயன் பண்றது இல்லையா? குட், வெரி குட், நல்ல ஒரு. தேங்க்யூ. எங்க வாஷ்மிதன் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, பந்து அடித்தல். வேற எதுவும் இருக்கா வாஷ்மிதன்? பந்தை எறிதல் சார். பந்து எறிதல் வரும். விலங்கல்ல ஆடைகளை வரும் கட்டாயம். பந்து எறிதல். இப்ப ஃபீல்ட் பண்ணிக்க பந்து வந்ததுண்டா பந்தை பிடிச்சு எறிவோம். பந்துக்கு நாங்க கையால ஒரு தள்ளுகை கொடுக்குறோம். பந்து எறிகிறோம்டா பந்துக்கு புஷ் கொடுத்து தள்ளுறோம். போஸ் விச. பந்தை எறிகிறதுக்கும் நாங்க விச கொடுத்தாகணும். வெரி குட். ஐநா என்ன கேட்டீங்க இப்போ கடைசியா ஏதோ சொன்னீங்க? தைத்தல். தைக்கும் போது பாருங்க, அநேகமா இப்போ மெஷினரிஸ் வந்துட்டது, கரண்ட்ல ஒர்க் பண்ற மெஷினரிஸ். இல்ல இந்த காலால என்ன செய்வாங்க? தையல் மிஷினை மிதிப்பாங்க தானே. அப்ப தைத்தல். தைக்கும் போது மிதித்தல் என்று ஒன்று வருது தானே. மிதிக்கிறது என்ன? காலால தள்ளுறது என்ற அர்த்தம். சோ தையல், தைத்தல் என்று சொல்லலாம். தைத்தல். குட். அம்ரிதா ஏதோ சொல்ல வந்தீங்க. சாப்பிடுறது வராதா? சாப்பிடுறதுண்டா கொஞ்சம் பேசுவோம். நமக்கு தேவையில்லாத சாப்பிடலாத ஒதுக்கி வைப்போம், அது வராதா? வரும். ஒரு சாப்பாட்டு பிளேட் எடுத்தா உணவை இந்த பாருங்க, நீங்க சொன்னதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த சாப்பாடு எனக்கு விருப்பம் இல்லை, தள்ளுறேன், ஒதுக்குறேன் இல்லையா? ஒதுக்கிட்டேன், தள்ளிட்டேன். இது எனக்கு தேவை, இழுத்துட்டேன். கையால பிசையும் போதும் பாருங்கதா தள்ளுதல். மேல இழுக்கும் போது உணவு அப்படியே மேல இருக்கும்போது அப்படி மேல தூக்குறோம். மேல தூக்குறோம்டா தள்ளுதல். இழுத்தல்டா தள்ளுதல். விளங்குதா? இப்போ ஒரு பாரம் ஒன்று தூக்குறோம்டா, கீழே இருக்கிற ஒரு பொருளை தூக்குறோம்டா, அந்த பொருளை நாங்க உண்மையில எங்கள மொழியில சொல்ற தூக்குகின்றோம்னு சொல்றோம். ஓகே, சரிதான். விசையா பார்த்தோம்டா மேல இழுக்கிறோம். அப்ப உணவை தட்டில இருந்து உணவை அப்படி மேல இழுத்து வாயில போடுறோம். வாயில போட்டு வாயால பற்களால அரைக்கிறோம். ஓகே, எல்லாம் விசைதான். குட். நம்ம ஒரு வீட்டை கூட்டும் போதோ அல்லது ஒரு நம்மள சூழலை கூட்டும் போதோ நம்ம விஷயம் பாவிக்கிறோம் தானே. தும்பு தடியை பாவிக்கிறது. கடதாசியை கசக்குது. ஓகே, இப்ப தும்பு தடியை பாவிச்சோம்டா, தும்பு தடியை நீங்க கூட்டுறது எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. தும்பு தடியை தள்ளுறான் இழுக்கிறோம், அதானே கூட்டுதல். கூட்டுதல் என்று சொல்லும் போது தும்பு தடியை தள்ளுறான் இழுக்கிறோம், இதான் நடக்கும். குட் ஈவினிங். பாரத்தை இழுத்தல். என்னத்தை இழுத்தல்? பாரத்தை. பாரத்தை. ஓகே, அப்ப ஐநா சொன்னது கூட்டுதல் உதாரணமும் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உணவு பெட்டியை தள்ளுதல் அல்லது இழுத்தல். குட் ஈவினிங் சார். விவசாயம் செய்யும் போது. சார் ஐ அம் நியூ ஜாயினிங். ஜைனப். நீங்க சார் எந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க சார்? ஜைனப் குட் ஈவினிங். ஜைனப் எங்க ஜாயின் பண்றீங்கம்மா? குடத்தளவின் அத்தைகிதர சார். அத்தைகிதர பல்கல். ஓகே, எந்த மாவட்டத்துல வரும் அந்த ஏரியா? கண்டி. ஓகே சைனப். சைனப் வெல்கம். சைனப் நாங்க இன்றைக்கு 4வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சைனப். ஓகே சார். சரியா? இதுவரை காலமும் நாங்க முதல் 3 பார்த்துட்டு இருந்தது. முதல் 3 கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, ஏன்னா 3மே மிகப்பெரிய பாடங்கள். இன்றைக்கு தான் 4வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்க நியூ கமர்ண்டா இதுக்கு முன்னாடி படிச்ச
வீடியோஸ் இருக்கு, அதாவது ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அது நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு அநேகமான முதலாந்தவன பரீட்சை ஒன்று நடக்கும். அந்த நேரம் ஒரு ரிவிஷன் கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். எனி டைம் நீங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க் யூ. சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம். சரியா? ஓகே சார். ஓகே. எங்களோட லேட் கமர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். சாஜிதா லேட் கமர். என்ன சாஜிதா, நியூ இயர் செலிப்ரேஷனா? அல்கானே. ஓகே. மலையா சாஜிதா அந்த ஊர் பக்கம்? நோ சார். ஓகேம்மா. ஸோ அந்த விடுமுறைக்கு பிற்பாடு கிரேட் 9 தான் ஆரம்பிக்குது. இப்போ இன்றைக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சக்ஸஸ் இந்த 3-4 நாட்கள் ஆஃப்ல இருந்தது. ஸோ அந்த வகையில் நாங்கள் லீவுக்கு பிற்பாடு உங்களை சந்திக்கிறோம். திங்கள் உங்களுக்கு ஸ்கூல் நடக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு எங்களோட சக்ஸஸில் சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது விசை, 4வது பாடம். விசை என்றால் என்னங்கிறது மட்டும்தான் நாங்கள் படித்தது. விசை என்றால் என்ன, அந்த விசைங்கிற கன்செப்ட் முக்கியம் பிள்ளை. ஏண்டா இப்போ நாங்கள் சின்ன கிளாஸ் கிரேட் 7 படிச்சிருக்கோம் விசை பற்றி. இருந்தாலும் இந்த ஒரு ஒழுங்கான ஒரு எண்ணக்கரு இருக்காது. ஏன்டா இது ஏன் இந்த எண்ணக்கருவை பூத்துறேன்டா, இப்போ நான் இதை அப்படியே டார்கெட் பண்ணுறேன் கிரேட் 10ஓட. 10ல் 4வது பாடம் விசை தான். அப்போ விசைங்கிறது என்னன்னு விளங்கி கொண்டிக்கிண்டா உங்களுக்கு அங்கே படிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதே தான் அங்கேயும் படிப்பீங்க, கொஞ்சம் கூட இருக்குது. நான் அநேகமாக 10 இதில் டச் பண்ணி விட்டுருவேன் இந்த பாடத்தில். ஸோ விசை என்பது இழுத்தல் தள்ளுதல். நாங்கள் நார்மலாக சொல்லுவோமே, அந்த அவன் இழுக்கிறான் அவன் தள்ளுறான் என்று சொல்கிறோமே, அந்த இழுக்கிறது தள்ளுறதை தான் விசை என்று சொல்லுவோம். இப்போ தமிழில் நாங்கள் இழுத்தல் தள்ளுதல் அப்படிங்கிற நாங்கள் எழுதுறோம் தானே. அந்த இழுத்தல் தள்ளுதல் டெய்லி நாங்கள் வீட்டில் இழுக்கிறோம் தள்ளுறோம், இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கோம். இந்த இழுத்தல் தள்ளுதலை தான் நாங்கள் விசை என்று சொல்கிறோம். அடுத்து சின்ன ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்தேன். இப்போ நான் ஒரு 1/2 hour முன்னாடி, 1/2 hour இல்லை, கொஞ்சம் ஒரு 10 minutes முன்னாடி, டெய்லி எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க எங்க இழுக்கிறோம் எங்க தள்ளுறோம், அல்லது அன்றாட வாழ்க்கையில நாங்க எங்க விசையை பிரயோகிக்கின்றோம். அந்த வார்த்தை தான் பொருத்தம் தருது. விசையை பிரயோகிக்கின்றோம். விசையை பிரயோகித்தல் டெய்லி லைஃப்ல நாங்க வீடுகளே எங்கேயோ நாங்க எல்லா இடத்துலயும் விசையை பிரயோகிப்போம். எந்த இடத்துல விசையை பிரயோகிக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு உங்களுக்கு விரும்பின ஒரு 5 எழுதுங்கன்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில மாணவர்கள் ஒரு 4-5 பேர் சொன்ன கூற்றுகள் இங்க ஸ்கிரீன்ல தெரியுது. எங்கெல்லாம் விசையை பிரயோகிக்கிறோம்டா, மேசையை இழுத்தல். ஸ்கூல்ல மேசை இழுப்போம், நாக்கள் இழுப்போம், மேசையை தள்ளுவோம், அழுமாறி இழுப்போம் தள்ளுவோம். இப்போ நாளைக்கு திங்கள் ஸ்கூல் போனீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா, வகுப்பறையை கிளீன் பண்ணணும், ரெடி பண்ணணும், குரூப் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் மேசை இழுக்கிறது, தள்ளுறது, தூக்குறது, இதெல்லாமே தான் விசையை பிரயோகிக்கிற சந்தர்ப்பம். அடுத்துங்கிற அழகான உதாரணங்கள் இது. கிணற்றிலிருந்து நீரை இழுத்தல், இதை நான் எதிர்பார்க்கவே கேட்டது. அவன் நீரை இழுக்க பாருங்க, கிணற்றிலிருந்து கயிறு இருக்கும், கிணற்றுக்குள்ள அந்த வாளி இருக்கும். அப்ப கிணற்றுலேருந்து வர கயிறை இழுக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, பென்சிலால் எழுதுறதும் வரும் தானே? விலங்கல்ல பென்சிலால் எழுதுதல். கட்டாயம். அப்போ கிணற்றுல இருந்து நீரை இறைத்தல் இல்லையா, நார்மலா சொன்னா நீரை இறைத்தல். அந்த நீரை இறைக்கும் போது நாங்க விசையை பிரயோகிக்கிறோம். ஏன்? கயிறை இழுக்கிறோம். ஒன்று நின்று கொண்டு இழுப்பாங்க சிலர், கப்பி இருந்தால், அல்லது சிலர் குனிஞ்சி இழுப்பாங்க. ஓகே. அதோட சிறப்பானது அந்த பல் துளக்குது. காலையில் எழுந்தவுடன் காலை கடமைகள்ல ஒன்றுதான் பல் துளக்குறது. பிரஷை பாவிச்சு பிரஷை தள்ளுறது, இழுக்கிறது. இல்ல ரொம்ப அழகா இருக்குண்ணா. பிரஷை நாங்க கையால தள்ளுறோம், இழுக்கிறோம், அதான் பல் துளக்குதல் என்று சொல்றது. சைக்கிள் தடுப்பை பிரயோகித்தல். எஸ், வாகனம் ஓட்டுதல். கட்டாயம் வரும். வாகனம் ஓட 3 wheel ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், கார் ஓடலாம், எல்லாம் வரும். அப்போ சைக்கிள் தடுப்பு என்று சொல்லும் போது பிரேக், சைக்கிள் பிரேக் வந்து கையில தான் இருக்கும். ஸோ கையால பிரேக் இழுக்கிறோம். இதே நீங்க கேட்டீங்க, இப்போ கார்ண்டா கார்ல பிரேக் கால்ல இருக்கும் இல்லையா, அல்லது எங்களோட 3 wheelerோட பிரேக் கால்ல இருக்கும். அப்ப நீங்க பிரேக் பண்றதுண்டா என்ன செய்வீங்க, பிரேக்கை தள்ளுவீங்க, காலால மிதிப்பீங்க. மிதிக்கிறதுன்றது தள்ளுறது தானே, காலால அப்படி தள்ளுறது. அது வரும். நாயை இழுத்தல். எங்களோட அக்ஷயன் வீட்டுல இருக்கிற அழகான நாயை என்ன செய்வார்டா, அவர் பட்டியால கட்டி இழுத்து கொண்டு போவார். ஓகே. கதவு திறத்தல். கதவு திறக்க, ஜன்னல் திறக்க, கதவு மூடும் போது, ஜன்னல் மூடும் போது நாங்க கதவு ஜன்னல் என்ன செய்யறோம், ஒன்று இழுக்கிறோம் அல்லது தள்ளுறோம். சரி, தள்ளுறோம் அல்லது இழுக்கிறோம், இதுதான் திறத்தல். சைக்கிள் ஓட்டுதல்.
பெடல் பண்றது, காலால பெடலிங், மிதிக்கிறது, மிதிக்க அந்த பெடலை கீழே தள்ளுறோம் நாங்க. உணவு பிசைதல் சொன்னாங்க, உணவு பிணையிறது, கையால விசைறது, தள்ளுதல், சாப்பிடுறது எல்லாமே வரும். ஊஞ்சல் ஆடுதல் ரொம்ப அழகான எக்ஸலண்டான உதாரணம். ஊஞ்சல் ஆடுது, ஊஞ்சல் ஆடையக்க ஊஞ்சலை இழுத்து பின்னாடி வச்சிருந்து விடுவீங்க, ஸ்பீட் பத்தாடி தள்ளுவீங்க. கூட்டுதல் எங்களை ஐநா சொல்லியிருந்தாங்க. கூட்டுதல் என்று போது தும்பு தெரிய வாய்க்கும், தும்பு தெரிய எப்படி வாய்ப்போம், கையால உண்டு தள்ளுவோம் அல்லது இழுப்போம். கயிறு இழுத்தல், கயிறு இழுத்தல் போட்டி நடந்தது கடந்த வாரம், அது சரி. பந்து எறிதல், இதுங்கட வாஷ்மிதன் கிஷோகன் சொன்னது என்ன, ஓகே. பந்து எறிதல், பந்து எறியும் போது பந்தோண்ட எரியக்க பாருங்க தள்ளுறோம். மட்டையால் அடித்தல், மட்டையால் அடிக்கும் போது பாருங்க, இப்ப பந்து அடிக்கிறது தானே கிரிக்கெட், மட்டையால் அடிக்க மட்டையால தள்ளுறோம் பந்து, அதான் உண்மை, அந்த விஞ்ஞானம் அதான் தள்ளுதல். ஆடைகளை அழுத்துதல், அயன் பாக்ஸ், அயன் பண்றது, அயன் பாக்ஸை தள்ளுறீங்க இழுக்கிறீங்க. எழுதுதல், இப்ப நிறைய பேர் சொல்லிட்டீங்க, எழுதுதல், கோடு போடுதல், போடைக்க நான் சொன்னேன், மாக்கரால நான் எழுதும் போது நமக்கு கோடு போடுறேன், தள்ளுதல், இழுத்தல். சரியா? தைத்தல், ஆடைகளை தைத்தல், இதெல்லாம் விசையை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்ப விசை என்றா இதுதான். விசை என்றா அப்படின்ற ஒண்ணு இல்ல, நாங்க செய்யற வேலைகளுக்குள்ளதான் அது இருக்கு. விசை என்பது இழுத்தல், தள்ளுதல். விசை எங்கெல்லாம் பிரயோகிக்கிறீங்கன்னு பாருங்க. டெய்லி காலையில எழுந்து நீங்க பல் துளக்குறதுல இருந்து, உங்களோட முகம் கழுவுறதுல இருந்து, உங்களோட ஆடை அணிகளை அயன் செய்து போட்டுக் கொள்றதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விசையை பிரயோகிக்கிறோம். இதுதான் விசை. ஓகே, விசை சம்பந்தமான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த தலைப்பு, விசையை பிரயோகிப்பதன் மூலம். சரியா? இதெல்லாம் வெளி சொல்லவா? ஐநா உங்களுக்கு போட்டு ஒரு 2 பிபிடி. நீங்க குரூப்ல வந்து முதலாம் பாடம் ஒவ்வொரு பாடத்துக்குரிய கேள்வி பதில் போட்டுன்னு சொன்னீங்க தானே? போடவே இல்லை இல்லையா? நோ சார், போட இல்ல. 3 பாடத்துக்கும் சேர்த்து போட்டோம் சார். ஓகே ஐநா. ஓகே சார், அக்ஷயன் சொல்லுங்க. இப்பதான் சரி ஞாபகம் வந்து ஐநா சொன்ன கொடுப்பாங்க. அக்ஷயனுக்கா எனக்கா? எனக்கும் தான் சரி, மறந்துட்டேன். ஓகே, எனக்கும் தான். ஐநா எங்களோட மிக நீண்ட காலம் இருக்கிறாள். என்ன ஐநா, நுரைச்சோலை படம் பிடிச்சு போட்டால் தான் நீங்க. ஓகே, ஐநா ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை, எல்லாம் சரியான நினைவு வச்சு சொல்லுவாங்க. சார் இது நீங்க போடல, போடுறேன் நீங்க போடல கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. அப்ப விசையை பிரயோகிப்பதன் மூலம் அப்படின்னா, விசையை பிரயோகிப்பதால என்ன செய்யலாம் எங்களால்? ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்யலாம். அதாவது ஒரு விசையை பிரயோகிக்கக்கூடிய ஒரு விளையாட்டை கருதுவோம் நாங்க. சரி, விசையை பிரயோகிக்கிற ஒரு விளையாட்டை மைண்ட்ல கொண்டு வருவோம். ஒரு ஃபுட்பால் விளையாட்டு, ஒரு ஃபுட்பால் உதைப்பந்தாட்டம். அப்போ உங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் நடுமத்தியத்துல பந்து வைக்கப்படும் இல்லையா? ஃபுட்பால் பந்து வைக்கப்படும். இப்ப இந்த பந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றதா அல்லது ஓய்வில் இருக்கின்றதா? ஓய்வில் இருக்குது சார். அந்த ஓய்வுங்கிற வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கு. என்னடா ஓய்வு? அது ஓய்வு எடுக்குமா, ரெஸ்ட்ல இருக்குமா? அதாவது விஞ்ஞானத்துல நாங்க கூடுதலா பேசும்போது, சும்மா இருந்தால், சரியா, நிலையா ஒரு இடத்துல அங்கும் இங்கும் அசையாம சும்மா இருந்தா அதை நாங்க ஓய்வாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானத்துல அப்படி சொல்லுவோம். அப்போ நடுமத்தியத்துல இந்த பந்து, உதைப்பந்து ஓய்வில் இருக்கு, எங்கும் இயங்கல, ஓய்வா இருக்கு. ஒரு உதைப்பந்து வீரர் உங்களுக்கு தெரியும், விளையாடும் போது ஓடி வந்து இந்த பந்தை உதைக்கிறார் என்று சொன்னால் காலால அந்த பந்தை தள்ளுகின்றார். விசை என்று சொன்னா பிள்ளையா? அது விசை தான் சார். அவங்க அந்த பந்தை தள்ளும் போது தள்ளுகை நடைபெறுது. சோ அது விசை. சரியா? காலால உதைக்கிறார் என்றா என்ன? உதைக்கும் போது, உதைக்கிறதுண்டா காலால உதைக்கிறதுண்டா காலால பந்தை தள்ளுறது. அப்ப விசையை கொடுக்கிறார். விசை கொடுத்தோன பந்து என்ன செய்யும்? ஓய்வில் உள்ள பந்து இயங்கும், உருண்டோடும். அப்ப உருண்டோடும் என்றா இயங்கும் என்று அர்த்தம். அப்ப ஓய்வில் உள்ள ஒரு பந்தை அல்லது ஓய்வில் உள்ள ஒரு பொருளை விசையை கொடுத்து இயங்க வைக்கலாம். மெமரைஸ் பண்ணாதீங்க, எதையுமே மனனம் செய்யாதீங்க. சரியா? இது டெய்லி நீங்க கிரிக்கெட் அடிக்கலாம், வாலிபால் அடிக்கலாம், எந்த விளையாட்டு செஞ்சாலும் சரி,
அதுல நீங்க ஒரு பொருளுக்கு விசையை கொடுத்தீங்கடா அந்த பொருள் அப்படியே இயங்கும். சொல்லுங்க என்ன கேட்டீங்க? ஒரு உதாரணம் சொல்லவா ஓ, இதுக்கு? கட்டாயம் கட்டாயம். ஒரு சைக்கிள் வந்து ஓய்வுல இருக்கிற டைம்ல நம்ம அதை எடுத்து இயக்கும் போது அதுல மிதிக்கிற போது அது அந்த விசையை கொண்டு இயங்கும் சார். ஓகே, முடிஞ்சது. ஒரு சைக்கிள் நிக்குது, ரெண்டா ஓய்வுல இருக்கு, பிடிச்சி தள்ளி விடுறீங்க, போகுது. அப்போ ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்ய முடியும் எங்களால விசையை பிரயோகித்து. அப்படின்னா விசையை நீங்க கொடுத்து ஓய்வுல உள்ளதை இயங்க வைக்க முடியும். முதலாவது விஷயம் பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க எதையுமே. ஓகே, அதே மாதிரி இப்போ இவர் பந்தை உதைச்சிட்டா பந்து உருண்டு ஓடுது. எதிரணி வீரர் என்ன செய்வார்? எதிரணி வீரர் வந்து காலால அந்த பந்தை நிறுத்துவார். பார்த்திருக்கிறீங்களா உதைப்பந்தாட்டம் பார்த்தவங்க? எஸ் சார். அப்ப காலால பந்தை வந்து வார பந்துக்கு மேல கால் அப்படி வச்சு அப்படி ஒரு புஷ் கொடுப்பாரு இல்லையா? அப்படி ஒரு விசையை கொடுத்து பந்தை நிறுத்துவார், ஐடியா பண்ணுவார். ரைட், உதைப்பந்தாட்டத்துல மைண்ட் ஓடிக்கொண்டிருக்கு, இங்கிட்ட போடுவோம் அங்கிட்ட போடுவோம் அங்க எறிவோம் நிறைய ஐடியா போய்கிட்டு இருக்கும். அப்ப குயிக்கா வார பந்து என்ன செய்வார்? வேகமா வந்துட்டு இருக்க பந்த நிறுத்துவார். முதல்ல உங்களுக்கு தெரியும், பந்து உயர்ந்து வந்தா உங்களுக்கு தெரியும், காலால பிடிச்சு நிறுத்துவாங்க. அப்ப காலால ஒரு விசையை கொடுத்து பந்தை நிறுத்துறாங்க. அப்ப இயங்குன பொருள் என்ன செய்யலாம்? ஓய்வடைய செய்யலாம். சார் அதே மாதிரி இயங்குற பொருளை வந்து திசையை மாத்தலாம். ஓம், கட்டாயம். அப்போ முதலாவது கன்செப்ட் பாருங்க. அப்போ எங்களோட ஐநா சொன்ன உதாரணத்தை இதுல கனெக்ட் பண்ணிடுவோம். நான் என்ன செய்யறேன், சைக்கிள் நின்று கொண்டு இருக்கு, நான் பார்த்து ஒரு புஷ் ஒன்று கொடுத்து விட்டேன், தள்ளி விட்டோன்னா பைசிக்கல் போகும். முன்னாடி நிக்கிற ஐயோ பைசிக்கல் கொண்டு வருது, அதை எப்படியாவது ஒரு விசையை கொடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவார். அப்போ விசையை கொடுத்து ஒரு பொருளை இயங்க செய்யவும் முடியும், இயங்குற பொருளை ஓய்வடைய செய்யவும் முடியும். மூன்றாவது அதே ஃபுட்பாலுக்கே வருவோம். ஃபுட்பால், ஒரு ஆள் இந்த டீம்ல உள்ள ஒரு ஆள் எனக்கு பந்தை உருட்டி விட்டுருக்கிறார், தள்ளி விட்டுருக்கிறார். பந்து எனக்கு வந்துட்டு இருக்கு, எனக்கு எதிர் திசையில வந்துட்டு இருக்கு, எனக்கு இந்த திசையில அனுப்பணும்டா, இன்னொரு தட்டி விட்டுனடா, பந்து வேறொரு திசையில போகும். அப்ப விசையை கொடுத்து என்னால அந்த பொருளின் திசையை மாற்ற முடியும். உதாரணமா அப்படி வைங்களே, பைசிக்கல் ஒன்று என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் பிடிச்சு தள்ளி விட்டேனடா, அது வேற ஒரு திசையில போய் விழும். அப்ப விசையை கொடுத்து பொருளின் இயக்க திசையை மாற்றலாம். அதே போல பந்து ஒன்று உருண்டு போயிட்டு இருக்கு, உதைப்பந்து உதைக்கப்பட்டிருக்கு, பந்து உருண்டு போயிட்டு இருக்கு. நான் ஓடின வாக்குல இன்னொரு உதை விட்டேன்னா பந்து இன்னும் வேகமாக போகும். அப்ப வேகத்தை மாற்ற முடியும், அதிகரிக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஐநட உதாரணத்தை பேசுவோம். ஒரு சைக்கிள் போய்கொண்டு இருக்கு, ஒரு ஆள் மெதுவாக ஓட்டி கொண்டு போறார். நான் போய் பின்னாடி இருந்து தள்ளுனேன் என்றால், பின்னாடி இருந்து விசையை கொடுத்தேன் என்றால் சைக்கிளின் வேகத்துக்கு என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டி கொண்டு போக அவருடைய சைக்கிளை பிடிச்சு நான் பின்னாடி இழுப்பேன் என்றால் வேகம் என்ன செய்யும்? குறையும். அப்போ வேகத்தை மாற்றலாம். வேகத்தை மாற்றலாம் என்றால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளின் வடிவத்தை மாத்துறது. உதாரணமா இந்த இடத்துல மார்க்கர் ஒன்று இருக்கு, மார்க்கர்ல டிப் ஒன்று இருக்கு, மூடியும் இருக்கு. நான் ஒரு விசையை கொடுத்தா பாருங்க, என் இரு கைகளாலும் இந்த பேனையை இழுக்கும் போது விசையை கொடுக்கும் போது இந்த பாருங்க, மூடி தனியாக மார்க்கர் தனியாக கலண்டுட்டு வடிவம் மாறி. ஆரம்பத்துல இருந்த வடிவம் இப்படி ஒரு வடிவம், இப்ப வேறு வடிவத்துக்கு மாறி இருக்கு. அவ வடிவத்தை எங்களால மாற்ற முடியும். இப்ப சார் அந்த உடைக்கிற சந்தர்ப்பங்கள், ஏதாவது ஒரு பொருளை உடைக்கிறோம் இல்லையா? ஒரு சாதாரணமா நீங்க சாப்பிட்டு டீ டைம் வந்திருக்கும், அநேகமா அப்படியே கிளாஸ்ல இருந்து கொண்டு என்ன செய்யுங்க, இப்போ டீ ஒன்று குடி கேட்க ஒரு பிஸ்கட் இல்லையா, ஐநா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஸ்கட் என்ன செய்வீங்க? கையால. ஓகே, வாறு விசையை பிரயோகிச்சுங்களா, பிஸ்கட் ரெண்டா உடையும். அப்ப பிஸ்கட் ஷேப் மாறுது, வடிவம் மாறுது. ஆக எங்களால விசையை பிரயோகித்து ஓய்வுள்ள பொருளை இயங்கவும் செய்ய முடியும், இயங்குற பொருளை ஓய்வடைய செய்யவும் முடியும். வேகத்தை மாற்றவும் முடியும், வடிவத்தை மாற்றவும் முடியும், இயங்குற திசையையும் மாற்ற முடியும். அப்போ விசையை பிரயோகிப்பதனூடாக இந்த மாதிரியான வேலை திட்டங்களை எங்களால முன்னெடுக்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வைங்க. இதை மெமரைஸ் பண்ணாதீங்க யாரும், பெஸ்ட். இதனை வேலை மெனக்கிட்டு பாடமாக்குறது தேவையில்லை, புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதில் என்ன, இது டெய்லி நாங்க செய்யற வேலை தானே இல்லையா? கண்ணின் பகுதிகளை தான் நாங்க கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் நாங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது சிம்பிள் சார். ஓ,
இது டெய்லி நடக்கிற விஷயம். ஸோ சிம்பிளா படிங்க. இது சின்ன ஒரு பாடம், சிம்பிளான பாடம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது தள்ளிங்கன்னா விஷயம் என்னப்படும் எங்களுக்கு. எஸ், ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று காட்டிட்டு அடுத்ததுக்கு நான் போறேன். ஓகே, நாங்க இசை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஃபுட்பால் மேட்சோண்டோட கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஃபுட்பால் மற்றும் எந்த விளையாட்டையும் கனெக்ட் பண்ணலாம். லோட் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே சார், வந்துட்டு. ஓகே, 1 மினிட். எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு. ஓம் 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 ஒன் 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 ஒன். எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் சம்பந்தமான ஹெட்டுகள் போயிட்டு இருக்கதான். வா, Test your knowledge by taking the Football Forces quiz at the end of this video. Force plays a pivotal role in the dynamics of any sport, and football, or soccer, is no exception. In football, players... இந்த பாருங்க, ஒரு பந்து இல்லையா, ஒரு பந்து நிலையா இருக்கேக்க ஆரம்பத்துல பாருங்க பந்து ஓய்வுல இருக்கு, இயங்காம இருக்கு. இவர் வந்து காலால உதைக்கிறார் என்று நாங்க சொன்னதுக்கு எங்களை அதுல இருக்க விஞ்ஞானம் என்ன? காலால பந்தை தள்ளுகின்றார் அல்லது விசையை பிரயோகிக்கிறார். பந்து அசையுது. இப்ப பாருங்க, இப்ப பந்து வந்து அசைஞ்ச முறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இப்போ இவர் இந்த பந்து மீது விசையை கொடுக்க பந்து பாருங்க இந்த திசையில மூவ் ஆனது. சோ எதிர் வீரர் என்ன செய்யறார்? அந்த பந்துட திசையை மாத்தி விட்டு இருக்கிறார். பாருங்க, இது சாதாரணமான ஒரு விஷயம். பாருங்க, இந்த விளையாட்டுல நீங்க பார்க்கலாம், வெவ்வேறு திசைக்கு மாத்திர அவர் நிறுத்துறார். இப்ப காலால பந்தை ஓய்வடை செஞ்சிட்டார். அவர் பிளான் பண்றார், ஏன்டா சுத்தி எங்கட எதிரணி ஆக்கள் இருக்காங்க, சோ பந்தை எங்களுக்கு அனுப்புறதுங்கிற பிளான் பண்றதுக்காக நிறுத்திட்டார். அவர் விசையை கொடுத்து பந்தை ஓய்வடை செய்துட்டார். பாருங்க, வித்தியாசமான பாருங்க, அதோட திசையை மாத்தி மாத்தி விளையாடலாம். பாருங்க, திசையை மாத்துறார். பாருங்க, இப்போ திசை மாற்றப்பட்டு இருக்கு, வேகமும் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ ஓய்வுல இருக்கிற பொருள் ஓய்வுல இருக்க பொருள் விசை கொடுத்தோன்னு வேகமாக அசையுது. The ball is at rest due to the balanced forces acting upon it. However, when a player applies an unbalanced force with their foot, the equilibrium is disrupted and the ball starts moving in the direction of the applied force. இத ஒரு அழகான உதாரணமா நாங்க பார்க்கலாம். ஓய்வுல இருக்க பொருளை இயங்க செய்யற அதே நேரம் இயங்குற பொருள் ஓய்வடைய செய்யவும் படுது விசையை பிரயோகிச்சு. Unless acted upon by an external unbalanced force. Speed up. Force application. A player dribbles the ball திசை மாற்றப்பட்டது. to make it move faster. கொண்டு பாருங்க, வேற திசைக்கு கொண்டு போறார். The player applies additional force to the ball while it's already in motion to increase its speed. This often occurs when players are trying to make a long pass or attempting to score a goal from a distance. விசை கொடுத்து வேகத்தை அதிகரிக்க முடியும் எங்களால. Slow down. Force application. திசை மாத்திட்டார், பாத்தீங்கன்னா தெரியும். To decrease the ball's speed. Explanation. When receiving a pass or controlling a fast moving ball, players will often அப்போ விசையை பிரயோகித்து எங்களால பொருளொண்ட இயக்கத்தை ஆரம்பிக்கவும் முடியும்,
இயக்கத்தை நிறுத்தவும் முடியும், அதே மாதிரி இயக்க திசையை திசையை மாற்ற மாற்றவும் முடியும், முடியும், வேகத்தை மாற்ற முடியும். வடிவத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். சார் நீங்க வடிவத்தை மாத்துறது காட்டலையே. ஓ இசத்தனா வடிவத்தை மாத்தது ஒன்றும் இல்லை, இந்த இருக்கு. ஏன்னா சாதாரணமா வீட்டுல இருக்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாதாரணமா யோசிங்க. இப்போ ஒரு இரவு நேரத்துல ஒரு கசக்குது. ஓ கடதாசியை கசக்கிறது, கடதாசியை கிழிக்கிறது. கிழிக்க அப்படித்தானே இழுத்தல். சரி, ஆரம்பத்துல இருந்தபடியா தான் நான் சொன்னேன். இந்த மாக்கரை சொல்றேன் உதாரணம். இந்த மாக்கர் இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு, விஷயம் குறிச்சு இப்படி வருது. உடைக்கிறது இருக்கு, நாங்க உடைப்போம். பாடசாலைகள்ல பல்வேறு பொருட்கள் உடைப்போம். கலர் ஒன்று உடைக்கிறோம், கடதாசியை கசக்கிறது, கடதாசியை கிழிக்கிறது, விறகு ஒன்றை உடைக்கிறது, விறகு ஒன்றை வெட்டுறது கூட வரும். கத்தியால விறகு கொண்ட வெட்டேக்க அதுண்ட வடிவத்தை நாங்க மாத்திரம் விசை கொடுத்து. சரி, அப்ப விசையை கொடுத்து பல்வேறு ரீதியில நாங்க வேலைகளை செய்து கொள்ளலாம். வடிவத்தை மாத்திர வேலைகள் நாங்க செய்து கொள்ளலாம். மரக்கறிகளை வெட்டும் போது அதுல வடிவம் அதான் நான் சொல்ல வந்தது. இந்த மரக்கறி வெட்டேக்க இப்போ இரவு நேரத்துல உங்களோட வீட்டுல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற நீங்க மரக்கறிய சில நேரம் இந்த கீரைகள் இருக்கு இல்லையா, கீரைகளை கத்தியால கையாலே நீங்க சின்ன சின்னதாக வெட்டியில உடைச்சு கொடுப்பீங்க இல்லையா, ஆய்ந்து கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் வடிவத்தை மாத்துறதுக்கான இலகுவான உதாரணங்களாக இருக்கும். ஓகே, அப்போ விசை விசை என்றால் இழுத்தல் தள்ளுதல். அன்றாட வாழ்க்கையில விசை இங்க பாவிக்கிறோம் பார்த்துட்டோம். டெய்லி நிறைய இப்ப புதுசா வந்துருக்கும், மரக்கறி வெட்டுறதெல்லாம் வந்துருக்கு. கத்தியால மரக்கறி வெட்டுறது எல்லாம் விசையை பாவிக்கிற சந்தர்ப்பங்கள். விசையை பிரயோகித்து ஓய்வில் உள்ள பொருளை இயங்க செய்யலாம், இயங்கும் பொருளை ஓய்வடை செய்யலாம், இயங்கும் பொருளுடைய வேகத்தை அதிகரிக்கலாம், குறைக்கலாம், புதுவசனம் மாற்றலாம், திசையை மாற்றலாம், அதே மாதிரி வடிவத்தை மாற்ற முடியும். அடுத்து முக்கியமான கண்டென்ட், விசை ஒரு காவி கணியம். கிரேட் 7ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்காது, மறந்துருப்பீங்க. விசை ஒரு காவி கணியம். அப்ப காவி கணியம் அப்படிங்கிற கன்செப்ட் எங்களுக்கு தெரியும். அது என்ன காவி கணியம்? காவி கணியம் என்றால் ஒரு உதாரணத்தோட நான் போயிட ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். இந்த போத்தல் இருக்குது, இந்த பாருங்க, இந்த போத்தல் இருக்கு. போத்தலை விட நாங்க வேற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோம். உதாரணமாக மரக்கறி வெட்டும் போது விசை வருது, தள்ளுறதோ இழுக்கிறதோ மரக்கறியில இருக்குதா சார் வெட்டும் போது? மரக்கறி வெட்டுற நேரம் யோசிங்களே, எப்படி எப்படி அதை நாங்க செய்ய போறோம்? அது ரெண்டும் நடைபெறும் தானே? இழுத்தல் தள்ளுதல். நம்ம வெட்டி கொண்டு போவோம், அதுல எப்படி சார் இழுக்கிறது தள்ளுறது நடைபெறுது? வெட்டுப்படும் போது தள்ளுறோம் தானே ஐனா? ஆம் சார். திருப்பி கத்திய பொசிஷனுக்கு கொண்டு வர நேரம், பழைய நிலைமை கொண்டு வரும் போது. ஓகே சார், வழங்கி. சின்ன விஷயங்கள் தான், சின்ன அளவுல பாதிக்கப்படும். யாரும் சும்மா பார்த்துக்கொள்ள. ஓகே, இப்போ எனக்கு தேவைப்படுது இந்த பாக்ஸ இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற பாக்ஸ் உண்ட, ஒரு பெட்டி உண்ட, அந்த முனைக்கு கொண்டு வரணும். கொண்டு வரது என்றால் நான் என்ன செய்யணும்? தள்ளி கொண்டு போகணும் அல்லது தள்ளி கொண்டு போகணுமா, இழுத்து கொண்டு போகணுமா? இழுத்து கொண்டு போகணும். ஓகே, ரெண்டுல எதுவும் செய்யலாம். இழுக்கலாம் அல்லது தள்ளலாம். உங்களோட கூற்றுப்படி வரும், இழுக்கலாம் அல்லது தள்ளலாம். அப்போ இழுத்தல் தள்ளுதல். அப்போ இழுக்கலாம். இழுக்கணும் என்றா இவ்வாறு இழுத்தன் என்றால் பெருசாய்க்குள்ளோம். இந்த திசையில இழுத்தன் என்றால் ஓகேவா? என்ன மாதிரி நினைக்கிறீங்க? இழுத்தால் என்னுடைய எய்முக்கு போக முடியுமா? விளங்குதானே? முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் இழுத்தால் என்னுடைய எய்முக்கு போக முடியுமா? முடியாது. முடியாது சார். முடியாது. இந்த பக்கம் இழுத்தால் முடியும். அப்போ ஒரு வேலையை செய்யும் போது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறதுக்காக விசையை கொடுக்கணும் என்றால் ஒரு குறிப்பான திசை காணப்பட வேண்டும். திசை என்றால் உங்களுக்கு தெரியும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மேல, கீழே. அப்போ இதை நாங்க சொல்லலாம் இடது திசை, வலது புறமாக சொல்லலாம், அல்லது கிழக்கு திசை என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பெட்டிய இந்த
பொருள் பக்கமா கொண்டு போகணும் என்றால் இந்த ஓரத்துக்கு கொண்டு போகணும் என்றால் நான் கிழக்கு திசையில் இழுக்க வேண்டும். அப்போ குறிப்பான ஒரு திசை இருக்கணும். ஒரு வேலையை செய்யும் போது விசையை பிரயோகிக்கும் போது திசை ஒன்று முக்கியம், ஒரு குறிப்பான திசை. அதே மாதிரி இந்த பொருளை நான் நினைச்ச மாதிரி இழுத்தால் இந்த பொருள் அசையுமா என்று கேட்டா என்ன பதில்? ஓம் சார் அசையும். எப்படி இழுத்தாலும் அசையும். எப்படி இழுத்தாலும் அசையும், ஆனா அந்த முனைக்கு கொண்டு போவதற்கு நேரம் இழுக்கும். ஓகே, இப்ப நான் சொல்றேன். ஓகே, இந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை வந்து நான் எப்படி இழுத்தாலும் அசையும். எப்படி இழுத்தாலும் சொன்னா பின்னால் இழுத்தா அசையாது, அதே நோக்கி இழுத்தா தான் அசையும். ஓகே, கிளியரா கேட்கிறேன். இந்த பாக்ஸை அசைக்கணும் இந்த மூளைக்கு, சரியா? இந்த பெட்டிய எனக்கு அசைக்கணும், இந்த முனைக்கு கொண்டு வரணும். சோ திசையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த திசை கிழக்கு திசையில தான் இழுக்கணும் என்று கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேள்வி என்னடா, எவ்வளவு இழுத்தாலும் அசையுமான்னு கேட்கிறேன், எவ்வளவு விசை கொடுத்தாலும் அசையுமான்னு கேட்கிறேன். கேள்வி விளங்குதான்? எவ்வளவு விசை பிரயோகித்தாலும் இந்த பெட்டி அசையும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கு சார். அப்படியா? இல்லாட்டி சார் நாங்க இழுக்கிற பொறுத்து வரும் தானே சார்? அதான் கேக்குறேன், இழுக்கிறாள பொறுத்து வரும்னு சொல்றோம். சரி சார், எங்களுக்கு இதே அளவு விசையை பயன்படுத்தி ஒரு மேசையில் இருக்கிற ஒரு போத்தலை தள்ளும் போது அந்த போத்தலுக்கு வந்து அது விசை அதிகமாக இருக்கும். இப்போ சாதாரண அக்ஷயன் நாங்க இப்படி வைப்போமே, ஒரு வீதியில ஒரு கார் ஒன்று நின்றுட்டு, சரி வேணாம், கார் பஸ் ஒன்று நின்றுட்டு, இப்போ சொல்றாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அக்ஷயன் நிக்கிறீங்க. அக்ஷயனால அந்த பஸ்ஸின் மீது விசையை கொடுத்து பஸ்ஸை இயங்க செய்ய முடியுமா? ரெண்டாவது கொஞ்சம் திணிவு கூட சார். ஓ, உங்களால முடியுமா? என்னால முடியாது, என்ன மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னா முடியும். அப்போ ஒரு ஆளால முடியாது, அப்படித்தானே அக்ஷயன்? என்ன காரணம்? ஏன் ஒரு ஆளால அந்த பஸ்ஸ இயங்க செய்ய முடியவில்லை? விசை கொடுக்க இல்லையா? அப்போ திணிவுக்கு சார் விசை, திணிவு கூட இருந்தா விசை குறைய தானே சார்? நான் இப்ப எங்களது விசை குறைவா தானே சார் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்தா அதே அளவு திணிவுக்கு அதே அளவு விசை கிடைக்குமே சார். ஓகே, அப்போ ஒரு ஆளால பஸ் ஒண்ட தள்ளி செல்வதுங்கிறது சாத்தியப்படுமா? ஒரு ஆளால ஒரு பஸ்ஸ தள்ளி செல்வது சாத்தியப்படவில்லை. என்ன காரணம்? இப்ப ஒரு மனிதர பாரத்துக்கும் அந்த அவங்க தள்ளக்கூடிய அந்த விசைக்கும் அந்த பஸ்ஸோட அந்த பாரத்துக்கும் வந்து அது ஈடாகாது சார். நிறைய மனிதர்கள் சேரும்போது தான் அது சமனா வரும்போது தான் அந்த பஸ்ஸை தள்ளி கொண்டு செல்லலாம் விசை மூலம். பொருளுக்கு ஏற்ற விசை வந்து நான் வந்து பயன்படுத்தணும், அதாவது சமப்படுத்தணும். ஓகே, அப்போ ஒரு மனிதரால ஒரு பஸ் வண்டிய விசை கொடுத்து தள்ள முடியவில்லை, அதே 10 மனிதர்களால அந்த பஸ்ஸை தள்ளி கொண்டு போக முடியுது. காரணம் நீங்க சொன்னது சரி, அந்த பஸ் வண்டி இயங்குவதற்கு தேவையான விசை ஒரு மனிதரால வழங்கப்பட முடியவில்லை. அதான் காரணம். நீங்க சொன்னாலும் சரி, ஒரு ஆள் அக்ஷயன் மட்டும் அந்த பஸ்ஸை தள்ளுறார் தான், பொய் வேலை செய்யல, தள்ளுறார், விசையை கொடுக்கிறார். பட் விசை போதவில்லை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்பர்ல பேசுவோமே, சும்மா நம்பருக்கு பேசுவோமே. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இதான் பஸ் வண்டி என்று வச்சுக்கொள்ளுங்களே. இந்த பஸ் வண்டி மீது பிரயோகிக்கிற விசை வந்து ஜஸ்ட் நாங்க பார்க்கணும், விசை சம்பந்தம் கீழே பார்க்கணும். விசையை அளக்கிற உபகரணம் எல்லாம் இருக்கு, அது கீழே இருக்கு. 100 நியூட்டன் என்று சொல்லுவோம். இந்த நியூட்டன் தான் பிளேல் விசையோட அலகு. இதை நான் பேசிட்டு வந்திருக்கணும் முதல்ல, பரவாயில்ல. விசையோட அலகு வந்து நியூட்டன். ஒரு குறியீடு வந்திருக்குதானே, ஓம் மறைநூறு அந்த மறையல சமன் போட்டேன்னா. அக்ஷயன் வந்து இந்த பஸ்ஸின் மீது பிரயோகிக்கிற விசை வந்து ஒரு 100 நியூட்டன் வச்சுக்கொள்வோம், சும்மா நம்பருக்கு போடுவோம். அக்ஷயன் அந்த பஸ்ஸை இயக்குவதற்கு வழங்குற விசை வந்து ஒரு 100 நியூட்டன் வச்சுக்கொள்வோம். ஆனால் அந்த 100 நியூட்டன் விசை அந்த பஸ்ஸை இயக்குவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. எனவே அக்ஷயன்
விசையை கொடுக்கிறார், பஸ் நகரவில்லை. புரியுதா? அப்போ பஸ் ஒன்று நகரமாக இருந்தால் நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவான விசைய வழங்கப்பட வேண்டும். அப்ப என்னன்னு கேட்டா அந்த இடத்துல நான் சொல்ல வந்தது, ஒன்று இந்த பொருள் அசையணுமெண்டா ஒரு குறிப்பிட்ட திசை முக்கியம். திசை வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ மேலையோ கீழையோ கட்டாயம் திசை ஒன்று இருக்கணும். அதே மாதிரி நாங்க வழங்குற விசையோட அளவை நாங்க இங்க சொல்ல போறோம் ஒரு அழகான வார்த்தையால, பருமன். பருமன் என்று சொல்லுவோம். பருமன். பருமன் என்றா ஒரு எண் பெருமானம். சரியா? பருமன் என்பது ஒரு எண் பெருமானம். அப்போ அக்ஷயன் இந்த பொருளை இழுக்கிறார் கிழக்கு திசையில. அப்ப திசை எவ்வளவு இழுக்கிறார்? 100 நியூட்டன். அந்த 100 நியூட்டன் என்பது பருமன். அப்போ பருமனும் திசையும் இருக்கக்கூடிய கணியங்களை நாங்க சொல்லுவோம் காவிக்கணியம். ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. பருமனும் திசையும் இருக்கக்கூடிய கணியங்களை நாங்க சொல்லுவோம் காவிக்கணியம் என்று சொல்லுவோம். இன்னொரு கணிய வகை இருக்கு, ஞாபகம் இருக்க பிள்ளை? கிரேட் 7 காவிக்கணியம் போல கிரேட் 7ல இன்னொரு கணியம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க கிரேட் 7ல போய் படிச்சு கொள்ளலாம் இல்லையா அந்த விஷயத்த, இல்லையா? கிரேட் 7க்கு போய் படிச்சு கொள்ளலாம் தானே? முடியுமா? கிரேட் 7க்கு போய் படிக்க முடியுமா? முடியாது. நான் கிரேட் 10ல போய் படிச்சு கொள்ளும். சரியா? ஆனால் அங்கே தந்துடுறேன். இன்னொரு கணிய வகை இருக்கு, அதுக்கு பெயர் எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம். காவிக்கணியம், இன்னொன்று எண்ணிக்கணியம். காவிக்கணியம் என்றால் என்ன அப்படிங்கறத விளங்கி கொள்ளுங்க. காவிக்கணியம் என்பது பருமனும் திசையும் கொண்டது. காவிக்கணியம் என்றால் பருமனையும் திசையையும் கொண்டதுதான் காவிக்கணியம். பருமனையும் திசையையும். காவிக்கணியம் என்பது பருமனையும் திசையையும் கொண்டது. அப்போ பிள்ளை விளங்குனதா? விளங்காடி ப்ளீஸ் பேசுங்க. அது என்ன பருமன், அது என்ன திசை, அது விளங்கி கொள்ளணும். ஏன்னா 10ல இருக்கதான். ஓ, காவிக்கணியம் என்றால் என்னன்னு கேட்டா பருமனையும் திசையையும் கொண்டது. அது என்ன பரும விசை ஒரு காவிக்கணியம். விசை ஒரு காவிக்கணியம். அது என்ன காவி என்று கேட்டா அதான் பருமனும் திசையும் இருக்கணும். அப்ப இந்த என்னது பருமன் என்று சொல்றார், திசை என்று சொல்றாங்கிற ஒரு குழப்பம் எங்களுக்கு இருக்கும், கிளியர் இல்லாம இருக்கும், சந்தேகமா இருக்குது. என்ன பருமன் திசை? ஓ, பருமன் என்றா என்னண்டா ஒரு எண் பெருமானம், ஒரு அளவு இருக்கும். விசை என்று சொன்னதுக்கு ஒரு அளவு இருக்கும். நான் சொன்னேன் பஸ்ஸ இயக்குவதற்கு தேவையான விசை ஒரு தனிநபரால வழங்க முடியாது. 10 பேர் சேர்ந்து அந்த பஸ்ஸை தள்ளலாம். அப்ப என்ன கதை? ஒரு ஆள் கொடுக்கிறது 10 நியூட்டன் என்றா 10 பேர் சேர்ந்து கொடுக்கிறது 100 நியூட்டன். அந்த 100 நியூட்டன் என்று சொல்றேன் அளவு நம்பர் பெருமானம் இருக்கு, அதை தான் நாங்க பருமன் என்று சொல்லுவோம். அதே மாதிரி திசை என்றா ஒரு குறிப்பான திசை. இப்ப எந்த திசையில கொண்டு போகணுங்கிற ஒரு வேலை இருக்குதானே. இப்போ உங்களோட ஸ்கூல்ல திங்கள் போறீங்க, ஒரு கபடுன்னு இருக்கு, கபடை அசைக்க சொல்றாங்க. அப்ப கபடை ஒரு ஆள் போய் தள்ளுறீங்க, கபடை செய்யல. அப்ப நீங்க கொடுக்கிற பருமன் அந்த இடத்துல போதுமானதாக இல்லை. விசையில பருமன் போதுமானதாக இல்ல, விசை அதிகரிக்கணும். அப்ப 2 பேர் சேர்ந்து தள்ளுவீங்க. அதே தள்ளுற அதே நேரம் ஒரு திசையை நோக்கி தள்ளணும். ஒரு 2 பேர் 2 பக்கம் பிடிச்சு இழுத்தீங்கன்னா வருமா? ஒண்ணு முன்னால தள்ளணும், இல்ல பின்னாடி. 2 பேரும் ஒன்று சேர்ந்து வேலைகளை செய்யணும். இதான் திசை என்று சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, ஓம் திசை தள்ளறதுக்கு ஒரு அளவு இருக்குமோ? இந்த திசையில எத்தனை மீட்டர் தள்ளணும் அப்படின்ட்டு? ஓ சாஜிதா, அப்படிதான். அளவு எவ்வளவு தூரம் தள்ளணுங்கிறது உங்களோட வேலையை பொறுத்து மாறும் சாஜிதா. நான் சொல்றேன் என்னடா, நீங்க ஒரு பொருளை தள்ளி கொண்டு போகணும்டா ஒரு திசை முக்கியமா தேவையில்லையா? முக்கியம். சரியா? அப்ப ஒரு காரை சும்மா நான் இன்னொரு உதாரணம் போறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு கார் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இது ஒரு கார். காரை இசைக்க ஒரு ஆள் இப்படியும் ஒரு ஆள் இந்த மாதிரியும் இன்னொரு ஆள் இப்படியும் இழுத்தா இந்த கார் எந்த பக்கம் நகரும்?
ஒரு பக்கம் நகராது சார், அதே இடத்துல தான் நிக்கும். ஓகே, அப்ப குழப்பமாயிரும் எந்த பக்கம் போறதுங்கிற பெரிய ஒரு கேள்வி. காரணம் என்ன? இப்போ ஒருத்தர் என்ன ஒரு செய்யறார், திசை இல்ல. இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறார், இன்னொருத்தர் இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறார், இன்னொருத்தர் இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறார். திசை திசை தான் திசை என்று சொல்றது. திசை பல பலவேறு வகையான திசைகள்ல பயன்படுத்தப்படுது. இழுக்கிறது பல்வேறு திசைன்னா அந்த பொருள் நகர்றதுல பெரிய ஒரு குழப்பம் வந்துடும், எங்கிட்டு போறதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். அப்போ பொருள் நகரணுங்கிறது எங்களுக்கு கீழ் நோக்கியது என்றால் எல்லா விசைகளும் எங்கிட்டு பிரயோகிக்கணும், கீழ் நோக்கி பிரயோகிக்கப்படணும். விளங்குதா? அதைத்தான் சொல்றேன், இந்த ஒரு திசை நோக்கி. விசை என்றா ஒரு திசை முக்கியம்ங்கிறத நான் சொல்ல வரேன். திசை ஒரு திசையை நோக்கி விசையை பிரயோகிக்கும் போதுதான் அது ஒரு வெற்றிகரமாக முடியும். அதான் சொல்ல வந்தேன், அதான் திசை என்று சொல்றது. திசை பருமன் என்றா அளவு. இப்ப நான் சொன்னமே, ஒரு ஆளால பஸ் தள்ள முடியாது. காரணம், அவர் கொடுக்கிற அளவு போதாது, விசையிட அளவு போதாது, அளவு கூட்டணும். அந்த அளவை தான் நாங்க பருமன் என்று சொல்லுவோம். அப்ப பருமனும் திசையும் கொண்டதுதான் காவிக்கணியம். பார்த்துக்கொள்ளுங்க, பருமனும் திசையும் கொண்டது காவிக்கணியம். காவிக்கணியம் என்று சொல்லும் போது இங்க விசை ஒரு காவிக்கணியமாக கொள்ளப்படுது. சோ இப்ப இந்த திசை பிரச்சனை இல்ல, வடக்கா கிழக்கா தெற்கான்னு பார்த்து பிடிச்சிடலாம். பட் எவ்வளவு அளவு இழுக்கணுங்கிறத கண்டுபிடிக்க நியூட்டன் தராசு பயன்படுத்தப்படும். பாருங்க, சைட்ல தந்திருக்கு, பாடப்புத்தகத்துல பெருசா தந்திருக்கு நியூட்டன் தராசு. இந்த தராசு பார்த்திருக்கிறீங்களா பிள்ளைகள் எங்கேயாவது? சோ இந்த தராசு வந்து சயின்ஸ் லேப்ல காட்டுறாங்க. இரும்பு சாமா வந்து Okay. வாங்குறாங்க, இத வச்சு அளப்பாங்க. அதான் சார். ஓகே, எங்கட ஃபரா வந்து ஸ்கூல் லெபோரட்டரியில பார்த்துருக்கீங்க, சயின்ஸ் லேப்ல பார்த்துருக்கீங்க. எங்கட ஐனா வந்து இரும்பு வாங்குறவங்க வச்சிருந்து பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த தராசு இதா சார்? ஓ, சிறிய குழந்தைகளை அளக்க உமைரா சொல்லுங்க, உமைரா. சிறிய அந்த குழந்தைகளை நிறுக்கிறதுக்கு ஓ, பயன்படுத்துவாங்க. குழந்தைகளோட திணிவை பார்க்க இதை பாவிக்கிறாங்க, உமைரா சொல்றாங்க. குட். அநேகமா அந்த பெரிய மரக்கறி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க பாவிப்பாங்க. மரக்கறிகளை அளந்தெடுக்க இதை பாவிப்பாங்க. உமைரா சொல்ற மாதிரி சிறு குழந்தைகளோட பாரத்தை நிறுக்க இதை பாவிப்பாங்க. எங்கட ஐநா சொல்ற மாதிரி இந்த இரும்பு பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்க இதை பாவிச்சு நிறுத்து வாங்குவாங்க. எங்கட ஃபரா சொல்ற மாதிரி லெபோரட்டரியில பாவிப்பாங்க. வேற யாரோ இதை சொல்ல வந்தீங்க? சார் நேரத்தோட முந்தைய காலத்துல இறைச்சி கடையில எல்லாம் இது பாவிக்கிறதானே? இப்போ பாவிக்கிறது இல்லையா? அப்போ அப்படியா? சார் பத்திரிகையில பழைய பத்திரிகையில விற்பாங்க. அவங்க வந்து அந்த புக்ஸ் கொடுத்தால் வந்து இதுல வித்து இல்லாட்டி கார்போர்ட் வாங்குற ஆட்கள் நான் கண்டிருக்கேன். ம். யூஸ் பண்ணுவாங்க. ஓ, கட்டாயம் பாவிப்பான். எங்கட யார் சொன்ன மாதிரி இறைச்சி கடைகள்லையும் பாவிக்கிறது தானே, இறைச்சி கடைகள்லையும் பாவிக்கிறது தான். ஆக அந்த இடத்துல பாவிக்கப்படுது. இதை நாங்க விற்றராசு என்று சொல்லுவோம். வில் தராசு, விற்றராசு என்று சொல்லுவோம். விற்றராசு. ஓ, இத நாங்க இப்படியும் சொல்லலாம். என்னடா அக்ஷயன், நியூட்டன் தராசு விற்றராசு ரெண்டும் ஓகே தான் என்று கேட்டா, இந்த விற்றராசுல பெரும்பாலும் நம்பர் பெருமானம் போடப்பட்டிருக்கும், கிலோகிராம்ல போடப்பட்டிருக்கும். கிராம் அல்லது கிலோகிராம்ல அளவிடை போடப்பட்டிருக்கும். பாரு, நான் ரெண்டை காட்டிடுறேன். ஏண்டா அது ரெண்டும் வேறு வேறு அல்ல, சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா ரெண்டையும் பாவிக்கலாம். விற்றராசு நியூட்டன் தராசு ரெண்டுமே ஓகே தான். ஆனால் விற்றராசு ரெண்டும் சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. நியூட்டன் தராசு, நியூட்டன் விற்றராசு. நியூட்டன் தராசுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு ஆன்சர். வார் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். என்ன அளவிடையில மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒழிய வேற அளவு பெரிய அளவு வித்தியாசம் இல்ல. பாருங்க,
ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், சாதாரணமான நீங்க அந்த ஊர்வலியில பாவிக்கிறாங்களே, அது விற்றராசு, ஸ்பிரிங் பேலன்ஸ். அதனையே நாங்க நியூட்டன் தராசாகவும் பாவிக்க முடியும் எங்களால. அதுல சின்ன வேறுபாடு இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, ஜூம் பண்ணி காட்டி இருக்கிறேன். இந்த பாருங்க இருக்கு. இத நாங்க ஸ்பிரிங் பேலன்ஸ் அல்லது அத விற்றராசு அல்லது நியூட்டன் தராசு என்றும் பாவிக்கலாம். என்ன விசேஷத்துவம் இருக்கு நான் பாருங்க. தான் பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிட்ட எடுப்பேன், கொஞ்சம் பெருசாக்கும், நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு. இதுல பாருங்க, இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குதானே ஸ்ப்ரிங் கொண்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. இதுக்குள்ள ஸ்ப்ரிங் கொண்டு இருக்கு. இந்த பாருங்க, நீங்க ஒரு விசைய அளக்கிற சந்தர்ப்பத்துல அல்லது ஒரு பொருளோட நிறைய அளக்கிற சந்தர்ப்பத்துல, இப்போ உங்களுக்கு இரும்பு ஐநாட வீட்டுல வந்து 6 இரும்பு எடுத்தாங்களே, இந்த கீழே இரும்ப தொங்க விடுவாங்க. தொங்க விட்டு அந்த இரும்பு என்ன செய்யும், இந்த கொழுவியை பிடிச்சு இழுக்கும். இதுக்குள்ள ஸ்ப்ரிங் கொண்டுதான் இருக்கு. அப்ப ஸ்ப்ரிங் கீழ் நோக்கி இழுபடைக்க இந்த காட்டி கீழே வாங்கியா வந்து நிக்கும். இப்ப நிக்க பாப்பம். இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஓகே, இந்த இடத்துல நின்றதென்றால் அந்த இரும்பு பொருட்களோட பாரம், சரி, அந்த இரும்பு பொருட்களோட பாரம் திணிவு என்று சொல்லுவோம். திணிவு இந்த பக்கம் உள்ள அளவுல காட்டப்படும். இந்த பக்கம் என்ன இருக்கு, ஜி என்று இருக்கு. ஜி என்றான கிராம். அப்ப இங்க நிக்குதுண்டா எவ்வளவு கிராம்? 50 கிராம். ஓகே சார் அப்ப ஜிஎஃப்னா? ஓ, ஜிஎஃப்டா கிராம தான் தந்திருக்கிறாங்க. ஜி, சரி, 50 கிராம். சரியா, 50 கிராம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, என்னென்று தந்திருக்கிறாங்க. என்னென்றால் நியூட்டன். நியூட்டன். அப்ப Sir. நியூட்டன் ஒரு கிராம் வந்து எத்தனை நியூட்டனுக்கு சமன்? பார் 1 கிலோகிராம் என்பது எங்கட சாஜிதா, 1 கிலோகிராம் என்பது 10 நியூட்டனுக்கு சமன். நான் அது கிரேட் 10ல இருக்கேன், இப்போ அதை சொல்லி தந்துறேன் ஈஸி. 1 கிலோகிராம் என்பது 10 நியூட்டன். அன்னளவாக 10 என்று எடுத்துக்கொள்ளும், பிரச்சனை 10 தான். 1 கிலோகிராம் என்பது சாஜிதா 10 நியூட்டன். அப்ப 1000 கிராம்ங்கிறது வந்து 10 நியூட்டனுக்கு சமம். 1000 கிராம் என்பது 10 நியூட்டனுக்கு சமம். வெரி குட். ஓகே. 1000 கிராம் 10 நியூட்டன் என்றால் 100 கிராம் 1 நியூட்டன். 100 கிராம் 1 நியூட்டன். ஓ, இதுல மற்ற கணிதம் நிறைய செய்வோம். 100 கிராம் என்பது 1 நியூட்டன். நீங்க கவனிக்கலாம், இந்த இடத்துல தந்திருக்கிற அளவிட ஒருக்கா பாருங்க. 10 கிராம் என்பது 0.1 நியூட்டன் என்று தரப்பட்டிருக்கு. சரியா? சரி சார். இது மெமரைஸ் பண்ணாதீங்க. இதை செய்யறதுக்கான வேலை திட்டம் எங்களுக்கு இருக்கு, செய்யணும், கணக்கு செய்யணும். நாங்க இந்த பாருங்க, 50 கிராம் என்றால் 0.5 நியூட்டன். அப்போ என்ன கதைன்னு கேட்டா, அப்போ எங்கட வீட்டுல வந்து எடுக்கப்பட்ட பொருளின் திணிவோட பாரம். திணிவு என்பது பாரம். எவ்வளவு பாரம் சொல்றீங்க? 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோகிராம், 100 கிராம், 50 கிராம் என்று சொல்றோமே. கிராம் கிலோகிராம்ல சொல்றத திணிவு என்று சொல்லுவோம். பாரம் என்று சொல்றோம் நார்மலான மொழியில. அதுக்கு நாங்க சொல்ற மொழி திணிவு. எவ்வளவு விசை என்று கேட்டா அதான் இந்த நியூட்டன்ல திணிவுன்னு சொல்றது நிறைக்கு தானே திணிவுன்ற. இல்லம்மா, அதான் ஃபரா, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அந்த எங்களோட பொதுவான சொற்பிரயோகங்கள்ல. நிறை 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 என்று தானே கூடுதலா பாவிக்கிறோம். அந்த நிறை என்று சொல்லி பாவிக்கிறது ஃபரா, நிறைங்கிறதும் விசைங்கிறதும் ஒன்று. சரியா? இப்ப நாங்க அதை பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில பாவிக்கிறதே இல்லை. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்க, கிரேட் 6ல அழகு வளையம், 1000 வளையம், மில்லியன், பில்லியன் வளையம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா ஃபரா? ஞாபகம்?
சார் அது ஞாபகம் இருக்கு. எங்கேயாவது பாவிக்கிறோம் நாங்க? மிக குறைவு. நாங்க லட்சம் கோடி அப்படில பாவிச்சிட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்துல எங்கேயாவது எழுதும் போது சரி, அப்போ ஒரு நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு செக் கொண்டு எழுதிக்க, காசோல இருக்கிற செக் புக்ல எழுதிக்கிறதா அந்த மில்லியன் பில்லியன் தான் பாவிப்போம். அந்த நேரம் முடிச்சு கொண்டிருப்போம், அட மில்லியனா பில்லியனா, ஐயோடா இது மில்லியன் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப என்ன கதைன்னு கேட்டா நாங்க பாவிக்கிறது குறைவு டெய்லி லைஃப்ல. அந்த மாதிரி இந்த நிறை என்பது உண்மைதான் நீங்க சொல்றது. நிறைய பாவிக்கிறதே இல்லை நாங்க. நிறை என்று கடையில போய் 2 கிலோ இறைச்சி தாங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். அது 2 கிலோ நிறை என்று தான் நாங்க பாவிக்கிறோம் வீட்டுல சொல்றது. பட் நிறை என்ற வார்த்தை பிள்ளை அந்த இடத்துல. சரியான வார்த்தை திணிவு. சரியா பரா? ஓகே சார். சரியான வார்த்தை என்னண்டா, நீங்க கடையில போய் 2 கிலோகிராம் பருப்பு வாங்குறீங்கடா, அந்த 2 கிலோகிராம் என்பது திணிவு, பாரம். பாரம் திணிவு எல்லாம் உண்டு. பாரத்தை தான் நாங்க திணிவுன்னு சொல்றோம். கிலோகிராம் அல்லது கிராம் ரெண்டுலையும் அளக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நியூட்டன்ல அளக்கிறது விசை அல்லது நிறை, ரெண்டும் ஒன்றுதான். நிறை விசை ரெண்டும் ஒன்றுதான். நிறை விசை. அப்போ 0.5 என்பது நிறை, நியூட்டன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த பார்த்துக்கொள்ளுங்க, நான் இந்த இடத்துல ஏன் போட்டோ காமிக்கிறேன்டா, இந்த விற்றராசு, இதுக்கு பேர் நியூட்டன் தராசு அல்லது விற்றராசு என்று பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த விற்றராசு நியூட்டன் தராசுன்ற முக்கியத்துவத்தை ஒரு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க, இத போட்டிருக்கும் பாருங்க. 100 கிராம் என்றால் இங்க ஆனா இந்த பாருங்க, இதுல நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். 100 கிராம் என்றால் 1 நியூட்டன். 100 கிராம் என்றால் 1 நியூட்டன். இந்த அளவிட பிறகு பார்ப்போம் நாங்க. இப்போ விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நியூட்டன் தராசு என்று பாவிப்போம். விற்றராசு அல்லது நியூட்டன் தராசு. எண்ணுக்கு பக்கத்துல ஜிஎஃப் நோட்டு போட்டிக்கிச்சானே சார், அப்படின்னு என்ன சார்? ஜிஎஃப் என்பது கிராம், கிராம தான் ஜிஎஃப் என்று போட்டிருக்காங்க. சரியா? என்னண்டா நியூட்டன். ஓகே சார், ஓகே. விசையை அளக்குற அலகு நியூட்டன். சரியா? ஏண்டா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க, புவியீர்ப்பு விசை என்று கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த கதை கேள்விப்பட்டிருக்கோமா? புவியீர்ப்பு விசை. ஓ சார். எங்களை யார்? சர் ஐசாக் நியூட்டன். சர் ஐசாக் நியூட்டன் இலைப்பாரின கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய ஆப்பிள் தோட்டத்துல போய் இலைப்பாரி கொண்டு இருந்தார். அந்த நேரம் ஒரு ஆப்பிள் உதிர்ந்து தலையில விழுந்தது. தலையில விழுந்தோடனே யோசிச்சாரு, முதல் யோசிச்சது அவர் ஆப்பிளோட சைஸ் பலாப்பழம் போல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சார். ஆப்பிளோட சைஸ் பலாப்பழமா இருந்தா அந்த இடத்துல ஆள்காலி. பட் அவர் யோசிச்சாரா, ஓகே நல்லதா போயிட்டு ஆப்பிள் சின்னதா இருந்தது. அடுத்தது அவருடைய யோசனை, ஏன் கீழே விழுந்தது, நின்று இருக்கலாமே, வேற திசையில போயிருக்கலாமேங்கிற நிறைய கேள்வியை கேட்டார். அவ்வாறு கேட்டதுன்ற விளைவாகத்தான் அவர் கண்டறிஞ்சார் என்ன, புவியீர்ப்பு விசைய. அப்ப எங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு பொருளையும் பூமி தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கு. பூமியை விட்டு எந்த ஒரு பொருளும் வெளியேற முடியாது. காரணம், பூமி தன்னை நோக்கி சகல பொருட்களையும் ஈர்த்து கொண்டிருக்கு. அந்த ஈர்த்து கொண்டு இருக்கிறத இழுவை நாங்க இழுத்தல் என்று சொல்றோம். இழுத்தல் விசை. பூமி என்ன செய்யுது, எல்லா பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கின்றது. ஆகவே அதை நாங்க சொல்றோம் விசை, புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்றோம். இந்த புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் எங்களுடைய சர் ஐசாக் நியூட்டன். அவரை கௌரவிப்பதற்காக தான் விசை நியூட்டனினால் அளக்கப்படுது. சரி, அந்த விஞ்ஞானிய கௌரவிப்பதற்காக தான் விசை அளக்கிற அழகு நியூட்டன். எஸ், கேபிட்டல் என் பாவிக்கிறோம். சார், நீங்க இப்போ விற்றராசு காட்டினீங்கதாலே, அதுக்கும் நியூட்டன் தராசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க. நியூட்டன் தராசுல போட்டோ காட்டுங்க. ஓகே ஐனா, பாத்தீங்கன்னா நான் இப்ப காட்டின தராசுல ஐனா 2 அளவிடையும் இருந்தது. ஓகே சார். 2 அளவிடையும் இருந்ததா? இருந்தது. நியூட்டன் வலது பக்கமாக கிராம்ல இருந்தது, இடது பக்கமாக நியூட்டன்ல இருந்தது. அப்போ அந்த ரெண்டுமே ஒரே தராசுல இருக்கும் பெரும்பாலும். ஆகவேதான் இதை நாங்க விற்றராசு என்று சொன்னாலும் பிழை இல்லை என்று சொன்னது. என்றது அக்ஷயன் கேட்டிருந்தார், சார் விற்றராசு என்றா என்ன,
நியூட்டன் தராசுண்டா 2 ஒண்டா வேற வேறையான்னு கேட்டிருந்தார். சோ பெரும்பாலும் நியூட்டன் தராசு என்று நியூட்டன்ல மட்டும் இருக்கிற தராசும் எங்களோட லேப்ல கிடைக்கும். பட் எங்களோட இந்த ஊர்வழியில நிறுத்திட்டு வராங்களே ஐநா பாரங்கள், சின்ன பிள்ளைகளோட பாரங்கள் இருக்காங்க, பொருட்களை வாங்குறதெல்லாம் நியூட்டன் இருக்காது, கிராம் கிலோகிராம் தான் இருக்கும். அதை நாங்க விக்டராஸ் என்று சொல்லுவோம். ஓகே சார். சரியா? அப்ப லெப்ல வந்து ரெண்டும் கலந்த ஒரு தராசு இருக்கும், அது நாங்க சொல்லுவோம் நியூட்டன் விக்டராஸ் என்று சொல்லலாம். ஒன்று வித்தியாசம் இல்லை, எல்லாரோட டெக்னிக்கலும் ஒன்றுதான். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங் இழுபடும். ஸ்ப்ரிங் இருக்கிறதால அதை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல. விக்டராசு, விக்டடா ஸ்ப்ரிங். அது நியூட்டன் அளவிட இருந்தா நியூட்டன் விக்டராஸ் என்று சொல்லுவோம். அப்ப நீங்க நார்மலா பாவிக்கலாம். ஏன்னா இதே இந்த ரெண்டையும் சொல்றா எக்ஸாம்ல சில நேரங்கள்ல பார்ட் 1க்கு 4 விடையிலையும் விக்டராசு மட்டும் இருந்தா குழம்பிடக்கூடாது. நீங்க யோசிப்பீங்களே சார் நியூட்டன் தராசு தான் நாங்க பேசணும், இல்ல நியூட்டன் தராசை காணான்னு கேட்கக்கூடாது. அதை ரெண்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நியூட்டன் தராசு, நியூட்டன் விக்டராசு ரெண்டும் ஒன்றுதாங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கோங்க. என்ன அது அளவிட இருக்கும், அளவு போடுபட்டிருக்கும், அதான் வித்தியாசம். சோ இந்த நியூட்டன் விக்டராசை பாவிச்சு விசையோட அளவை அளக்கலாம், அதுக்குதான் சொல்ல வந்தேன். இப்ப உதாரணமா நீங்க பார்க்கலாம், ஒரு நியூட்டன் தராசை பாவிச்சு அளக்க முடியும். நியூட்டன் தராசை பாவிச்சு அளக்க முடியும். அப்படியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டை பார்த்துருவோம். ஈஸி, குயிக்கா. இன்னும் ஒரு 9 நிமிடம் வகுப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது உண்மையில ஒரு எக்ஸ்பெரிமெண்டல பாடம், கொஞ்சம் பார்த்து கொண்டு போறது நல்லா. சார் பாடம் இன்னைக்கு முடிச்சிருவேன்னு சொன்னீங்க. கட்டாயம் இன்னொரு சின்ன கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே சார். பாருங்க, டெய்லி இதுகளை பாவிக்கிறது. இந்த மாதிரியான நியூட்டன் தராசை பாவித்து விசையின் பருமன் அளக்கப்படும். இந்த பாருங்க, I want to explore Australia. வாகனம் போறதெல்லாம் விசைதான். Hello learners, it's great to see you again. In this video, we will learn more about the amount of force needed to move an object. Can anyone tell me how an object is? I can push this box easily. I do not need to use much. Is heavier. Oh, the heavier. Teacher. For this experiment, do note that the spring scale in this spring scale பாருங்க இருக்கு, இது விக்டராசு, நியூட்டன் விக்டராஸ்னு பாவிக்கலாம். பட் இதுல நியூட்டன் விட இல்ல. பாருங்க, பாட புத்தகத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். பாருங்க, இதுல வந்து தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் 10, 20, 30, 40, 50 என்பது கிராம் திணிவு. இதுல நியூட்டன் தரப்படல. அப்ப இதை நாங்க சொல்லலாம் விக்டராஸ் என்று மட்டும்தான் சொல்லணும். நியூட்டன் தரப்பட்டிருந்தா நியூட்டன் விக்டராஸ் என்று போட்டுக்கலாம். ஆனால் இவர் தரலாம்ல, நாங்க படிச்சோம் 10 கிராம் என்றா எவ்வளவு நியூட்டன்? 0.5 நியூட்டன். 0.1. குட். Measure 0 to 0.5 newtons of force. Each small marking on the scale represents 0.02 newtons, while each big marking represents 0.1 newtons. இங்கனைக்கு தசம், இங்கனைக்கு 0, இங்கனைக்கு தசம் 1, தசம் 2, தசம் 3, தசம் 4, தசம் 5. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தசம் 1, இது தசம் 2, இது தசம் 3, இது தசம் 4, இது தசம் 5. அதான் சொல்லப்படுது. ஓகே, பாப்போம். பாருங்க எப்படி பாவிக்கிறது. ஓகே, ஒரு பொருளை இழுக்கிறதும் தள்ளுறது விசையாகும். அப்ப இழுக்கேக்க எவ்வளவு விசையை பிரயோகிக்கிறோம்ங்கிறத நாங்க அளந்து கொள்ளலாம். சரி, இந்த நியூட்டன் தராசை பாவித்து எவ்வளவு விசை கொடுக்கப்படுது. இப்ப நான் முதல்ல பேசினமே, ஒரு பஸ்ஸை தள்ளுறதுண்டா எவ்வளவு விசை கொடுக்கணும் அப்படிங்கறத
அளந்தெடுக்க முடியும். இதா பாருங்க Then, பாருங்க இப்போ இந்த ஒரு மரப்பலகை மீது நியூட்டன் தராசு இணைக்கப்பட்டிருக்கு. pull the block across the இதா table. பாருங்க இருக்கிறார். இந்த பாருங்க கிடையா இழுக்கணும், கிடையா இழுக்கணும். இந்த இருக்கு, இந்த கேள்வி இருக்கு பாட புத்தகத்துல. சரியா, கேள்வி இருக்கு The end of பாருங்க. the scale. இதா பாருங்க இருக்கிறார். இழுக்கேக்க Pause and observe the reading இப்ப பாத்தீங்கன்னா இந்த பலகை வந்து மூவாக பாக்குதான்னு பாக்கணும். on the செய்தா scale. The reading on the spring scale shows 0.38 newtons. Yes. This means that 0.38 newtons of force is needed to move the wooden block. இப்போ இந்த பலகை மெதுவாக இயங்க ஆரம்பிக்குது என்றால் இந்த இடத்துல விசை கிட்டத்தட்ட எங்களை ஒருத்தரோட 4 நியூட்டன் சொல்லலாம் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த காட்டி 4 கிட்ட நிக்குதுண்டா, 40 கிராம் கிட்ட நிக்குதுண்டா, 0.4 நியூட்டன் சொல்லலாம் இல்லையா? என்ன சரிதானே? சார் 0.4 கொஞ்சம் தசமத்துல மிஸ் ஆகுது, பரவாயில்ல, அவ்வளவு நாங்க டீட்டெயிலா போக தேவையில்லை. 0.4 நியூட்டன் என்று சொல்ல முடியும் கிட்டத்தட்ட. கிராம்ல 0.38. கிராம்ல எவ்வளோ? அவங்க 0.38 சொன்னாங்க. இல்ல 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 And we can use இல்ல இல்ல This பாருங்க, means that 0. கிராம்ல எவ்வளோ? எவ்வாறு சொன்னாங்க? இல்ல அவங்க சொல்றதை விடுங்க, நீங்க பாருங்க எவ்வளவு. சார் 40 கிட்ட இருக்குது. 40 கிட்ட, 40 அண்ணளவா அடுப்போமே. அப்ப 40 என்பது என்ன? 40 சொன்னா 0.4 நியூட்டன். ஓகே, 40 என்ன அதான் கேக்குறேன். 40 என்பது என்ன? கிராம். கிராம். அப்போ 40 கிராம் அது திணிவு. அந்த பொருளை அசைக்கிறதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விசை எவ்வளவுன்னு கேட்டா 0.4 நியூட்டன். ஓகே. அப்போ அந்த நிறை வந்து 4 கிராம் இருக்குமா? அந்த பொருளோட நிறையா? திணிவு, ஐ மீன் திணிவு வந்து நாங்க அதான் திணிவு வந்து அண்ணளவா 40 கிராம் என்று போடப்பட்டிருக்கு இல்லையா? அதே போல எல்லா அந்த அதே அளவுல எல்லா அந்த பொருட்களுக்கும் வந்து ஒரே நியூட்டனா பாவிக்கணும். கட்டாயம் அந்த பொருளோட திணிவை விட சாஜிதா கொஞ்சம் அதிகமான விசை பிரயோகிக்கப்படும் போதுதான் அந்த பொருள் நகரக்கூடியதா இருக்கும். அந்த மூவ் பண்றதுக்கும் நாங்க கொடுக்கிற விசைக்கும் இடையிலான தொடர்பு ஒன்று இருக்குது எங்கட சாஜிதா. ஒரு பொருளை அசைக்க, இப்ப பஸ் ஒன்றை தள்ளணுமெண்டா இயங்கணுமெண்டா நாங்க எவ்வளவு விசை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு. கிரேட் 10ல நாங்க 5வது பாடத்துல பார்ப்போம், உராய்வுன்னு சொல்லுவோம். சரியா சாஜிதா? ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். நாங்க கொடுக்கிற விசைக்கும் 7லயும் இருக்குது தான். 7ல ஓரளவு இருக்கு, பட் 10ல நல்ல டீட்டெயிலா இருக்கு. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சோ இப்ப பாருங்க, விசையை அளப்பதற்காக பாவிக்கிற உபகரணம் வந்து நியூட்டன் விட்டராசு என்று சொல்லுவோம், நியூட்டன் தராசு என்று சொல்லுவோம். அப்ப இந்த நியூட்டன் தராசுல உள்ள தொடர்புடைமை என்ன தொடர்புன்னு கேட்டா இந்த தொடர்பு தேவை. 1 கிலோகிராம் என்பது 10 நியூட்டனுக்கு சமம். இதோ கட்டாயம் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். இது சார்ந்த கேள்விகள் எங்களுக்கு தேவை. 1 கிலோகிராம் என்பது 10 நியூட்டன். 1 கிலோகிராம் என்பது திணிவு, 10 நியூட்டன் என்பது நிறை அல்லது விசை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ சும்மா கேட்போம் நாங்க, ஃபாரிக் உங்களோட திணிவு எவ்வளவு ஃபாரிக்? சார் 43 கிலோ சார். ஓகே, குட். 43 கிலோகிராம் என்றால் உங்களுடைய நிறை எவ்வளவு? உங்களுடைய திணிவை நிறைக்கு மாத்த கிலோகிராம அப்படியே 10ஆல பெருக்குங்க. 430 சார். 430 நியூட்டன். அப்ப ஃபாரிக்ட திணிவு 43 கிலோகிராம், நிறை 430 நியூட்டன். சோ உங்களோட எல்லாரோட திணிவையும் நிறையையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. திணிவு என்பது கிலோகிராம்ல தரப்படும், நிறை என்பது விசை என்பது நியூட்டனில் தரப்படும். அப்ப எப்படி கிலோகிராம நிறைக்கு மாத்துறதுண்டா, கிலோகிராம 10ஆல பெருக்குனீங்கடா உங்களுக்கு நிறை கிடைக்கும். கொஞ்சம் அதுல கணித்தல்கள் நாங்க செய்வோம். அதுக்கிடையில மிக முக்கியமான இன்னொரு டாபிக் ஒன்று பார்த்துட்டு வந்துடும். உதாரணத்துக்கு இந்த போத்தல் உண்ட எனக்கு இந்த பாட புத்தகத்தில் தரப்பட்டிருக்க செயற்பாடு தான். இந்த இடத்துல இருக்க போத்தலை
இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் என்றால் இந்த மேல் முனையில விசையை பிரயோகிக்கிறது பெட்டரா அல்லது கொஞ்சம் கீழே விசையை பிரயோகிக்கிறது பெட்டரா? எக்ஸோ ஒய் எது பெட்டர்? கீழே சார். கீழே சார். வை ஏன் எக்ஸ்ல பிரயோகிச்சா நல்லது? சார் எக்ஸ்ல பிரயோகிக்கும் போது சில நேரம் விழுந்துடலாம் சார் நம்முடைய விசையை பிரயோகிக்கும் போது. சார் சமனிட்டு போகலாம். ஏண்டா நம்ம ஒரு போத்தலை தள்ளும் போது அதற்கு அதிகமாக தான் நம்முடைய விசை காணப்படும். சோ தள்ளும் போது கீழே விழுந்துடலாம். அதான் இப்ப இந்த இடத்துல நீங்க விசையை கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் இப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடும். விழுந்துடாமல விழுந்துடும், அவ்வளவுதான். நாங்க எதிர்பார்க்கிற இந்த முனைக்கு கொண்டு வர முடியாது. இதே நீங்க கீழ்ப்பகுதியில விசையை பிரயோகிச்சீங்கடா இந்த போத்தல் மெதுவாக அசைஞ்சு இங்க வரும், சமநிலையில வந்து சேரும். அப்போ ஒரு பொருளை அசைக்கணும் என்றால் ஒரு விசை பிரயோகிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்குங்கிறத இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். ஒரு பொருளை நீங்க இயக்கணுமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விசையோ பிரயோகிக்கணும். நினைச்ச மாத்திரத்துல விசையை பிரயோகிச்சு எங்களால ஒரு பொருளை இயக்குறதுங்கிறது ஒரு வினைத்திறன் வாய்ந்தது அல்ல. ஆகவே அது பத்தி நாங்க பேச போறோம். அப்ப விசையை எந்த இடத்துல பிரயோகிச்சா பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அந்த இடத்துக்கு பெயர் விசையின் பிரயோக புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். விசை கொடுக்கிற அந்த இடத்துக்கு பேர் விசையின் பிரயோக புள்ளி. இதை கொண்டு எங்களால விசையை அடிப்படையாக கொண்ட ஒரு படங்கள் கொஞ்சம் வரைய முடியும் பிள்ளை. அதுக்கு பெயர் விசை வரிப்படம் என்று சொல்லுவோம். இந்த பாருங்க இருக்கு, மிக முக்கியமான கண்டென்ட் இதுதான். கடைசி இதை கொஞ்சம் பாருங்க. விசை வரிப்படம் இதை பத்தி பேசி முடிச்சோம்னா இன்னைக்கு பாட முடியும். விசையின் பிரயோக விசை வரிப்படம். விசை வரிப்படம் என்ற சொன்னா என்னன்னு கேட்டா, இப்போ நாங்க சொன்ன வீடு கூட்டுற நிறைய உதாரணங்கள் பத்தி பேசணும். அதுல விசையை எப்படி நாங்க ஒரு வரைந்து காட்டுறது, ஒரு படமாக நாங்க பாருங்க. நாங்க கண் படிச்சிட்டோம், மனித கண் படிச்சோம். மனித கண்ணை வரைஞ்சோம். வெளிச்சம் போற முறை, வெளிச்சம் உங்களுக்கு தெரியும், ஒரு மஞ்சள் நிறத்துல பெயிண்ட் பண்ண அப்படியே படிச்சோம். சாஜிதா அப்படியே படிச்சோம். மஞ்சள் நிறத்துல பெயிண்ட் பண்ணி அப்படியே படிச்சோம். வெளிச்சம் போற முறை எப்படி காட்டணும் நாங்க எங்கட விஞ்ஞான பாடத்துல? அம்புக்குறி மூலம். அதான். அப்ப அம்புக்குறியா வெளிச்சம் வருது இல்லை? இப்ப இந்த பல்ப்ல இருந்து வெளிச்சம் வருது, அம்புக்குறியா வரல. அப்ப விஞ்ஞானத்துல நாங்க சில குறியீட்டு முறைகளை பயன்படுத்துவோம். அது போல ஒரு பொருளுக்கு விசை பிரயோகிக்கப்படும் போது அதனை ஒரு படங்களாக முன்வைக்க எங்களுக்கு தெரியணும். ஒரு சிம்பிளா பார்த்தோன்னு விளங்குற மாதிரி, சரி பார்த்தவுடன் எங்களுக்கு விளங்குற மாதிரி சிம்பிளா படங்கள் ஃபார்ம் பண்ண தெரியணும். அப்படி ஒரு படம் தான் விசை வரிப்படம். ஒரு பொருளுக்கு மேல நீங்க விசையை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி வரைகிறது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அது எப்படி என்றா இதுதான் பொருளை ஒரு பாக்ஸ்ல காட்டலாம். இது டீ, கார், பஸ் ஏதாவது இருக்கலாம், ஒரு பாக்ஸா காட்டலாம். இதுல எந்த இடத்துல விசையை பிரயோகிக்கிறங்கிற ஒரு இடம் நாங்க பார்த்தோம். அந்த போத்துல அசைக்கணும்னா எந்த இடத்துல கொடுக்கணும், அந்த இடம் பி என்று தரப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு பெயர் விசையின் பிரயோக புள்ளி. சரி, விசையின் பிரயோக புள்ளி. எந்த திசையில இழுக்கிறோம்ங்கிறத அம்புக்குறி தலை காட்டும். அம்புக்குறி காட்டும், கிழக்கா வடக்கா மேற்கா. அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் மர குற்றி எங்கிட்டு இழுக்கப்படுது? கிழக்கு. வை மர குற்றி எங்கிட்டு இழுக்கப்படுது? வடக்கு. ஓகே. அப்ப அம்புக்குறியோட தலை அல்லது அம்புக்குறி திசையை காட்டும். அந்த குறிப்பான புள்ளி பிரயோக புள்ளியாக இருக்கும். இந்த அம்புக்குறியின் நீளம், இந்த நீளம் தான் எவ்வளவு விசைங்கிறது எங்களுக்கு காட்டும். இதான் விசை வரிப்படம். உதாரணமா நான் ஒரு படம் போடுறேன், கவனிங்க. அந்த படம் நம்மளே வரையணும். வரிப்படம் நீங்க தான் வரையணும். அப்ப அது எப்படி 10 நியூட்டன் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புலையா போடுறது? அது சாட்சிதான் எங்களுக்கு தருவாங்க. எங்களை ஐநா தருவாங்க, எங்களுக்கு தருவாங்க. ஓகே சார். எவ்வளவு தருவாங்க. இப்ப நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஓகே. இப்போ இந்த பொருள், அதாவது இந்த ஒரு பொருள் நான் பாவிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு பொருளை நான் இழுக்கிறேன். இது
இது பி. சொல்ல முடியுமா விசையின் பிரயோக புள்ளி எது? பி சார் ஏ. ஏயா பியா? ஏ சார். எந்த இடத்துல விசை பிரயோகிக்கப்படுதோ அதான் விசையின் பிரயோக புள்ளி. ஏ. எந்த திசையில் விசை பிரயோகிக்கப்படுது? வடகிழக்கு திசை. வடகிழக்கு இது திசை. வடக்கு, இது கிழக்கு, அண்டா இது வடகிழக்கு திசையில் பிரயோகிக்கப்படுது. எவ்வளவு விசை பிரயோகிக்கப்படுது? 25 நியூட்டன். 25 நியூட்டன். இதத்தான் சொல்றது விசையின் விசை வரி படம் என்று சொல்லுவோம். விசை வரி படம். இந்த படம் கட்டாயம் கீரை தெரியணும். தரம் 10 இது மிக முக்கியமா தேவைப்படும். சார் எஸ் சார் இப்ப ஒரு விசை வரைபடம் வரையும் போது நம்ம ஒரு பெட்டி வரைஞ்சு அதுக்கு ஒரு பிரயோக புள்ளி வச்சு ஒரு அம்புக்குறி காட்டினா அந்த அம்புக்குறி எத்தனை நியூட்டன் நம்ம குறிக்க அவங்க இதுதான் நீளம் இதுதான் அவங்க போடணும் தருவாங்க. சொல்லுவாங்க. ஐனா தருவாங்க, திசை தருவாங்க, பிரயோக புள்ளி தருவாங்க, அளவும் தருவாங்க. ஓகே சார் அதன்படி நம்ம பார்த்து வரைஞ்சா ஓகே. அவ்வளவுதான் நாங்க செய்வோம், பயிற்சி செய்வோம் தானே. முதல்ல நாள் பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம் தானே. அந்த நேரம் வார கேள்விகள்லாம் செஞ்சு பார்ப்போம். ஓகே சார். சார் நீங்க ஃபர்ஸ்ட் 3 பாடத்தையும் கேள்விகள் குரூப்ல போட்டு விடுங்க. கட்டாயம். ஓகே சார் சார். அம்புக்குறி மூலம் காட்டும் போது அந்த அம்புக்குறி அந்த நீளங்களை குறித்து காட்ட அவங்க தருவாங்க தானே சார்? அதான் திசை தருவாங்க தானே எங்களை சாஜிதா. ஓம் சார். அப்ப திசை கிழக்கு திசைண்டா கிழக்கு திசையில அம்புக்குறி இருந்தா சரி. அந்த இடத்துல தானே சார் நம்ம பிரயோக புள்ளியையும் குறிக்கணும். ஓம். ஓகே. ஓகே. விசை என்பது இழுத்தல் தள்ளுதல். விசை பிரயோகிக்கிற சந்தர்ப்பம் பார்த்தோம். விசையை பாவிச்சு ஓய்வுள்ள பொருள் இயங்குற பொருள் ஓய்வடைய செய்ய, திசையை மாத்த, வடிவத்தை மாத்த, வேகத்தை மாற்ற முடியும். விசை ஒரு காவிக்கடியும் பருமனின் திசையும் கொண்டது. பருமன் நியூட்டன் தராசால் அளக்கப்படும். விசையோட அலகு நியூட்டன், மறந்துடாதீங்க. கிலோகிராமுக்கும் நியூட்டனுக்கு இடையிலான தொடர்பு 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அடுத்து விசைக்கு ஒரு பிரயோக புள்ளி உண்டு. விசை வரிப்படம் என்று சொன்னா ஒரு விசையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுல பாத்தீங்கன்னா புள்ளி விசையின் பிரயோக புள்ளியாக இருக்கும், அம்புக்குறி திசையாக இருக்கும், அந்த அம்புக்குறியின் நீளம் பருமனாக இருக்கும். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஒரு சின்ன ஹோம்ஒர்க், உங்களுக்கு சின்னதில்ல கொஞ்சம் ஹோம்ஒர்க் என்னடா, உங்களோட பாட புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பாட புத்தகத்துல பயிற்சி தரப்பட்டிருக்கு. சரியா? பாட புத்தகம் இந்த பாருங்க இருக்கு. பாட புத்தகத்துல பயிற்சி இந்த இருக்கு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க என்ன செய்யறீங்கட்டா, இப்ப இன்றைக்கு 8 o'clock ஒரு கிளாஸ் இருக்கிறதால பரவாயில்ல, செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் அடுத்த கிளாஸ் இந்த பயிற்சியை ஒரு 15 minutes எடுப்பேன். விசையை திரும்ப ஒரு ரீகேப் பண்றதுக்காக செய்துட்டு திண்மங்களின் ஏற்படும் அமுக்கம் இந்த பாடம் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன் அன்றைக்கு முடிக்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த 5வது பாடம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதான் சொன்னேனே, மே வருவதற்கு இடையில முடிஞ்ச அளவுல 6வது பாடம் வரைக்கும் முடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். சோ நீங்க வெளிவாகலாம். எல்லாருக்கும் God bless you. நியூ கமர் இருக்கிறீங்க. நியூ கமர்ஸ் யாருங்கட? God bless you sir. Bye sir. Thank you sir. Okay. Good night. God bless you. அடுத்த கிளாஸ். Okay. Bye sir. Good night sir. Bye. Good night.